ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது இனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 5வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம அட்லைடும் அந்த உல்ஃபா அசால்ட்டா போட்டு தள்ளியிருப்பா. அப்புறம் ஹீரோவுக்கு சோர்ஸ் பவர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பா. கடைசியா நம்ம ஹீரோவை அந்த மேன் ஈட்டிங் வல்ச்சர் அப்படிங்கிற பறவைகிட்ட மாட்டி விட்டு அங்கேருந்து ஓடி இருந்திருப்பா. ஹீரோவும் யாரா இந்த சைக்கோ அப்படின்னு கதறிக்கிட்டே அந்த பறவைகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருந்திருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் ஓடிட்டு இருந்தா வேலையாவாது அப்படின்னு அந்த மேன் ஈட்டிங் வல்ச்சர் பறவை எல்லாம் சாகடிக்க ஆரம்பிச்சு அதுகிட்டே இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அட்லைடும் டே இங்க நிக்காதரா, இன்னும் நிறைய பறவை வருது, சீக்கிரமா வா அப்படின்னு ஓடிக்கிட்டு நாம இன்னும் 5 மைல் போகணும், அப்பதான் இந்த மேன் ஈட்டிங் வல்ச்சர்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகும், நாம தப்பிக்கிறதுக்கு கேப் கிடைக்கும், அதனால தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருறா அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பறவை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சு அதோட கழுத்தை வெட்டிட்டான். அப்ப அட்லைடும் டே நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிட்டா, நீ அந்த பறவையை கொல்லும் போது உன்னோட ஸ்பீடு அப்புறம் ப்ரிசிஷன் அது மட்டும் இல்லாம உன்னோட ரிஃப்ளெக்ஷன் ஸ்பீடு இதெல்லாம் வச்சு அதை கொன்ன உடனே அல்ட்ரா கிறிஸ்டலை கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் கதறிக்கிட்டே அடியே பைத்தியக்காரி, இந்த பறவையவும் கொன்னுகிட்டே அதோட அல்ட்ரா கிறிஸ்டலையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த மவுண்டன் ஏறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இல்ல இல்ல நடக்காத காரியம், நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கத்துறான். அட்லைடும் என்னது இம்பாசிபிளா, கொஞ்சம் இதை பாடுறா அப்படின்னு அந்த பறவைங்களை அசால்ட்டா கொண்டு அதோட அல்ட்ரா கிறிஸ்டலையும் அசால்ட்டா கலெக்ட் பண்ணிட்டு அடே ஃப்ராஸ்டர் என்ன பாத்தியா, இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, நீ கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் எடுத்தனா போதும், இதை உன்னாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறா. ஹீரோவும் எப்புட்றா இவளால எப்புட்றா பண்ண முடிஞ்சு, சரி என்னாலையும் முடியும் அப்படின்னு வீராப்பா நம்ம அட்லைட் பண்ண மாதிரியே பண்ணி அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் உடைச்சு போட்டு இதுக்கு தான் நான் சொன்னேன், என்னால இது முடியல, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி அட்டாக் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லி தான் கொடு அப்படின்னு போக்குமாக்கா அந்த பறவைங்களை அட்டாக் பண்ணிட்டு என்னால முடியல, நான் தொடர்ந்து அரை மணி நேரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், நீயும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிற, ஒரு 5 நிமிஷமாவது ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் பரவாயில்ல நான் உனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அதெல்லாம் போகட்டும், அந்த பறவைங்க எதுக்காக என்ன மட்டுமே அட்டாக் பண்ணுது அப்படின்னு கேட்கறான். அட்லைடும் அட அதுவா அப்ரெண்டிஸே உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பறவையை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த உன்னோட உடம்புல தேய்ச்சி விட்டேன் அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல என்னத்தையும் என் மேல தடவன, சரி எதுக்காக இதை என்கிட்ட சொல்லல, என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேட்கறான். அட்லைடும் சேச்சே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அட இதுதான் உங்க ஊர்ல ஹெல்ப்பா அப்படின்னு முறைக்கிறான். அட்லைடும் சரி சரி நம்ம ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும், சீக்கிரமா வா அந்த மலை ஏறதுக்கு டைம் ஆகி போயிடும் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது மறுபடியும் மலை ஏறணுமா, ஒரு 2 நிமிஷம் இரேதான் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்போ அட்லைடும் நம்ம ஹீரோ கழுத்து மேல கத்தி வச்சுட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் 10 நிமிஷம்னு சொன்னேன், அது முடிஞ்சிருச்சு, இப்ப மட்டும் நீ எந்திரிக்கல அப்படின்னா உன் கழுத்தை வெட்டி போட்டு நான் பாட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு ஒரு பேய் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி சரி அப்படின்னு எந்திரிச்சு அவனோட சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல இன்னைக்கு என்னோட ரேபிட் growth பேக்கேஜ்ல அந்த ப்ராக்ரஸ் 6000 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நான் பிளாக் சி சிட்டிக்கு போறதுக்குள்ள இந்த ப்ராக்ரஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும், அப்புறம் இன்னும் ஒரு சில பறவைங்க இங்க மிச்சம் இருக்க மாட்டேங்குது, அதுங்களோட கதையை முடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த பறவைங்களை கொன்னு அதுல இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி நான் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். அப்புறம் சாயங்காலமா காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் அந்த மலை மேல ஏற முடியாம ஏறி வந்துட்டு நான் இதை ஒரு வழியா முடிச்சிட்டேன், இன்னைக்கு மட்டும் நான் 50 மைல் நடந்திருக்கேன், அதுவும் இந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டை போட்டுட்டு இது என்னோட ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறா. அப்ப அட்லைடும் இதுக்கு என்ன, என்னால ஒரு நாளைக்கு 5000 மைல் கூட ஓட முடியும், அப்புறம் இந்த டைம்ல இந்த பறவைங்கெல்லாம் பறக்க கூடாதே அப்படின்னு நாங்க பாக்குறா. அப்போ ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அட்லைடும் அதை தடுத்துட்டா. ஹீரோவும் என்னது இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அட்லைடும் டே எப்படியோ நீங்க காலையில இருந்து எங்களை ஃபாலோ பண்ணி இப்போவாவது வெளியே வரணும்னு நினைச்சீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறா. அப்போ அந்த வளர்த்தியா இருக்கவனும் ஓ நீ எங்களை சென்ஸ் பண்ணிட்டியா, சரி அங்க ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான்ல அவன் டயர்ட் ஆகட்டும் அப்படின்னு தான் நாங்க வெயிட் பண்ணணும், இப்ப உங்களை அட்டாக் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிறான். ஹீரோவும் யாரா இவனுங்க வந்ததை என்னால சென்ஸ் பண்ணவே முடியல, அட்லைடு மட்டும் இங்க இல்லனா என் கழுத்தை நேரம் தனியா கடந்திருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அட்லைடும் டே நீங்க இன்யான் பிரதர்ஸ் தானே, உங்களை பத்தி நான் ஸ்டார்லைட் சிட்டில கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு வாரியரை முதுகுல குத்தி அவங்களோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறதுதானே உங்க வேலை, நான் கரெக்டா தானே சொல்றேன், அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த குளோபல் ஃபெடரேஷன் உங்க மேல 50 மில்லியன் பவுண்டி செட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறா. அந்த வளர்த்தியா இருக்கவனும் பரவாயில்லாம் பொண்ணு எங்களை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு அட்டாக் பண்ண வரானுங்க. வளர்த்தியா இருக்கவன் பேரு இன்னு, அப்புறம் குண்டா இருக்கவன் பேரு யான், இவனுங்க 2 பேருமே 4th ஆர்டர் வாரியர், இவனுங்களோட பவரை நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. அப்போ அந்த வளர்த்தி இன்னும் இந்த பாப்பா நீ இங்க இருந்து ஓரமா போயிரு, நாங்க உன் பின்னாடி ஒருத்தன் இருக்கான்ல
இருக்கான்ல அவனை தான் டார்கெட் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் என்னது 2 4th ஆர்டர் வாரியரா, இவனுங்களை கண்டிப்பா அட்லைடால கூட சமாளிக்க முடியாது. அப்புறம் நானும் 2nd லெவல் வாரியரா தான் இருக்கேன், என்னாலையும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பாக்குறான். அப்போ அட்லைடும் டே அப்ரெண்டிஸே நான் பண்றதை நல்லா பார்த்துக்கோ, இப்போ நான் இவனுங்களை என்னோட சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணி எந்த மாதிரிலாம் தோக்கடிக்க போறேன்னு பாரு அப்படின்ட்டு அவளோட சோர்ஸ் பவரை எமிட் பண்றா. அப்ப ஹீரோவும் கண்டிப்பா அட்லைடு இன்யான் பிரதர்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பா, இருந்தாலும் அவனுங்க 2 பேத்தையும் ஒரே சமயத்துல சமாளிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறான். அந்த இன்னும் உன் கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம அட்லைடு அட்டாக் பண்ண வரான். அட்லைடும் அவங்க கூட சண்டை போட்டு இருக்கும் போது அந்த யானும் நான் இருக்கிறத மறந்துட்டியா அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த யானும் நம்ம அட்லைடு அட்டாக் பண்ணிட்டான். அவளும் அந்த அட்டாக்கை தடுத்துட்டு எப்படி நம்மளோட விளையாட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறா. அந்த இன்னும் பிரதர் யான் நாம இப்ப கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்ணோம் அப்படின்னு 2 பேரும் சோடி போட்டு ஓடிக்கிட்டு அந்த இன்னும் பிரதர் யான் 2 4th ஆர்டர் வாரியர் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு இப்ப காட்டுவோமா அப்படிங்கிறான். அந்த யானும் சரி முடிச்சிருவோம் அப்படின்னு வாட்சிங் ஏ மீட்டியர் ஷவர் அப்படின்னு அவன் கையில இருந்த வெப்பனை தூக்கி மேல போடுறான். அந்த இன்னும் பிளாஸ்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த வளையத்துல இருந்து நிறைய ஏரோ நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்ன அது ஜாயிண்ட் டெக்னிக்கா, இந்த அட்டாக்க பண்றதுக்கு அந்த வாரியர்ஸ் 2 பேரும் ரொம்ப நாள் ட்ரைனிங் எடுத்திருக்கணும், இதை எப்படா தடுக்கிறது அப்படின்னு வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அட்லைடும் டே நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய டெக்னிக் இல்லை அப்படின்னு என் சர்க்கிள் டிஃபென்ஸ் டெக்னிக் அப்படின்னு அசால்ட்டா ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிட்டா. ஹீரோவும் என்னது என் சர்க்கிள் டெக்னிக்கா, அப்படின்னா இவ 6th ஆர்டர் வாரியரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில ஹை லெவல் வாரியர்ஸ்னால அவங்களோட பாடியை யங் ஏஜ்ல இருக்க மாதிரி காட்ட முடியுமா, அப்படின்னா நம்ம அட்லைடும் அந்த மாதிரி ஒரு வாரியர் தானா, அப்படின்னா நம்ம அட்லைடு ஒரு பாட்டியா அப்படிங்கிறான். அந்த யானும் இதை நீ எப்படி பண்ணன அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த இன்னும் டே நீங்க 2 பேரும் இன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தானே அதுல போட்டு இருந்துச்சு, அப்புறம் உன்னால எப்படி அந்த டிஃபென்சிவ் பேரியரை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அட்லைடும் இது என்னோட டர்ன் அப்படின்ட்டு கோல்டன் டெக்னிக் ஃபாலன் மூன் அப்படின்னு அவனுங்க 2 பேத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டு பிளாஸ்ட் அப்படிங்கிறா. பார்த்தா அவனுங்க 2 பேத்தையும் 2ஆ வெட்டிட்டா. ஹீரோவும் என்ன அது அவனுங்க 2 பேத்தையும் 2 துண்டா வெட்டி போட்டா, அப்ப இவ உண்மையிலேயே 6th ஆர்டர் வாரியருக்கு மேலதான் இருக்காலாட்டங்குது அப்படின்னு கதறிக்கிட்டு இவனுங்களை எப்படி நீ சிங்கிள் மூவ்ல முடிச்சு தள்ளன, சரி ஓகே இதுக்கு மேல வருத்தப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல, இவனுங்க கிட்ட இருந்தே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்க போறதில்ல அப்படின்னு சும்மா அந்த கத்தியை வச்சு அவனுங்க 2 பேத்தையும் குத்துறான். அப்போ அட்லைடும் சரி போலாம் வாடா அப்படிங்கிறா. ஹீரோவும் ஆமா எதுக்காக என்னோட சிஸ்டம் இப்ப இதுதான் நீ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கான கரெக்டான வழின்னு சொன்னிச்சு அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனுங்களை அசால்ட்டா குத்துனதுக்கு ஒருத்தங்கிட்ட இருந்து 18 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இன்னொருத்தங்கிட்ட இருந்து 16 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் போடுறா தக்காளி இப்ப 3 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நான் அசால்ட்டாவே லெவல் 16 போயிட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அட்லைடும் இப்ப எதுக்காகடா சிரிக்கிற, உனக்கு என்ன மண்டை குழம்பி போச்சான்னு கேக்குறா. அப்ப ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், இதே மாதிரி ஹை லெவல்ல இருக்க வாரியர்ஸை நீ தோக்கடிப்பியான், நான் கடைசியா போய் அவனுங்களை கொன்னுறவனா, இது எப்படி நல்லா இருக்குதான்னு கேக்குறான். அப்ப அட்லைடும் ஆமா நீ கெட்டவங்கள ஓனா நீயே தான் கொல்லணும், அப்புறம் இவனுங்களை எதுக்காக நான் கொன்னேன் அப்படின்னா அந்த ஃபெடரேஷன் ஆர்மியில இருந்து பவுண்டியை கலெக்ட் பண்றதுக்கு தான், அப்புறம் இதுல வர பணத்தை கூட நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னங்கடா இது இவளுக்கு வர காசை எனக்கு கொடுக்க பாக்குறாளா, அப்புறம் எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு பதிலா இந்த மணி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, இப்ப என்னடா பண்ணட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் வார்னிங் உங்க சிஸ்டத்துல ஒரு பக் டிடெக்ட் ஆயிருக்கு, அதை நாங்க ரிமூவ் பண்றோம் அப்படின்ட்டு நீங்க இப்ப 2 பிளேயர்ஸை கொன்னதுல 40% கான்ட்ரிபியூட் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம உங்களோட லெவல் அது 16ல இருந்து மறுபடியும் 15க்கே வந்துருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் அடே முட்டாள் சிஸ்டம் எனக்கு ஒழுங்கா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டே அப்புறம் லெவலை திருப்பி கொடு அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் சாரி எங்களை மன்னிச்சிடுங்க, பிளேயருக்கு நாங்க தேவையில்லாத இன்கன்வீனியன்ஸை கொடுத்ததுனால 3 லாண்ட்ரி ஸ்பின் கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாம 16வது லெவல்லயே விட்டுறோம் அப்படிங்குது. ஹீரோவும் இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம் அப்படின்னு யோசிக்கிறான். அட்லைடும் டே உனக்கு என்னடாச்சு காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா, ஏன்டா இப்படி பைத்தியமாட்டம் உளறிட்டுக்கிற அப்படின்ட்டு சரி வா நாம இப்ப கிளம்பலாம், நாளைக்கு மதியானத்துக்குள்ள அந்த பிளாக் சிட்டிக்கும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறா. ஹீரோவும் எனது மறுபடியும் நடக்கணுமா அப்படின்னு கடுப்பாவறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் பார்பிக்யூ செஞ்சு கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அட்லைடும் ஏதோ பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஆமா அட்லைடே நீ இவ்வளவு நாளா வாரியரா இருக்க, இந்த மாதிரி எவாலோட பீஸ்டோட பார்பிக்யூ சாப்பிடாம
சாப்பிடாம உன்னால எப்படி இருக்க முடிஞ்சுச்சு? அப்புறம் இங்க எந்த போட்டியும் நடக்கல, நீ பொறுமையா சாப்பிடு அப்படிங்கிறான். அப்போ அட்லைடும், டேய் இப்படிதான் உன் மாஸ்டர் கிட்ட மரியாதை இல்லாம பேசுவியா? சரி சீக்கிரம் சாப்பிட்டு முடி, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறா. ஹீரோவும், என்னது மறுபடியும் ட்ரைனிங்கா? நான் தான் செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்கேன்ல, நான்லாம் அந்த எக்ஸாம்ல தோக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ அட்லைடும், நீ என்னதான் அந்த எக்ஸாமுக்கு ஒரு மினிமம் ரெக்யூப்மெண்ட்டை வச்சிருந்தாலும் உன்னால அதுல ஜெயிக்க முடியும் அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது அப்படிங்கிறா. ஹீரோவும், என்னம்மா நீ பேசுறத பார்த்தா நீயே என்ன அந்த எக்ஸாம்ல இருந்து ஃபெயில் பண்றதுக்கு தான் பிளான் போடுறியோ அப்படின்னு கேக்குறான். அப்போ அட்லைடும், சரி டேய் பேசுனதும் போதும் சாப்பிட்டதும் போதும், வாடா ட்ரைனிங் எடுப்போம் அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் நம்ம அட்லைடுக்கு நேரா ஸ்வாட வச்சு நின்றுட்டு இருக்கான். அட்லைடும், டேய் உன்னோட ஸ்வாட்ல உன்னோட சோர்ஸ் பவரை ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிறா. ஹீரோவும் நம்ம அட்லைடு சொன்ன மாதிரியே பண்றான். அவளும், இப்ப இந்த எனர்ஜியை உன்னோட பாடியில அப்சர்வ் பண்ணு. கரெக்ட் இப்பதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் இப்ப உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன், இத உன் வாழ்நாள்லயே மறக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோட வயித்துல ஓங்கி ஒரு பஞ்சு. ஹீரோவும் வழியில கதறிக்கிட்டு, என்னடி பண்ற பைத்தியக்காரி, உன்னை நம்பி கண்ணம் போனதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ சிறப்பா பண்ணிட்ட அப்படின்னு ஷாக்கா வரான். நம்ம அட்லைட் விட்ட பஞ்சை நம்ம ஹீரோ வாங்கி பறந்து போய் விழுந்துட்டு, எதுக்காக இதெல்லாம் பண்ற, என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு கத்துறான். அட்லைடும், அடே முட்டாள், உனக்கு இன்னமா புரியல, உன்னோட டிஃபென்ஸ் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும், ஆமா நீ இதை மென்ஷன் பண்ணோட்டி தான் நானே நோட்டீஸ் பண்ணனேன், இந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வாங்கியும் எனக்கு எந்த இன்ஜுரிஸுமே ஏற்படல, இது ரொம்பவே இன்கிரெடிபிளா இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அட்லைடும் சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு, ஆமா அதே தான் நானும் சொல்ல வரேன், உன்னோட டிஃபென்ஸ் இன்னும் இன்கிரெடிபிள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாற கிடையாது, அதை இப்ப அதிகப்படுத்துவோமா அப்படிங்கிறா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கதறான். அட்லைடும், நான் உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரா. ஹீரோவும், இல்ல நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கதறான். அட்லைடு கேப்பாளா, பண்ண வேண்டாம் அப்படின்னா தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட மூஞ்ச சேர்த்தி ஒரு குத்து. ஹீரோவும் அவகிட்ட அடி வாங்க முடியாம நைட்டு ஃபுல்லா அந்த காடு பூரா ஓடி இருந்துட்டு, அடியே அட்லைடு, நீ என்னதான் எனக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் என்னோட ஃபேஸ் அடிச்சு டேமேஜ் பண்ணது ரொம்பவே தப்பு அப்படிங்கிறான். அப்போ அட்லைடும், டே சண்டைனா சட்டை கிளியறதும் 4 குத்து மூஞ்சில உள்ளவதும் சகஜம்தான், இதெல்லாம் பெருசுபடுத்தாத அப்படிங்கிறா. ஹீரோவும், சரி இப்ப நான் ஒண்ணு நினைக்கிறேன், அந்த மாதிரி பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறான். அட்லைடும், முதல்ல நிறுத்துற அப்படின்னு நம்ம ஹீரோட மூஞ்ச மறுபடியும் பஞ்சர் பண்ணிட்டு, இப்ப மறுபடியும் உன்னோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அதோ அங்க தூரத்துல தெரியுது பாரு, அதுதான் அந்த பிளாக் சீ சிட்டி, அந்த இடத்துக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நம்ம போய் ஆகணும், அதனால ஓடுறா அப்படின்னு நம்ம ஹீரோவை எட்டி உதச்சி, அப்படிதான் ஓடுறான்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோவை துரத்திட்டு போறா. ஹீரோவும், அடி சைக்கோ, நான் வழியில கதறது உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அவகிட்ட அடி வாங்க முடியாம எவ்வளவு வழி இருந்தாலும் நான் அதை பொறுத்துப்பேன் அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடுறான். அப்புறம் அந்த வில்லியமோட ஹவுஸ் ஹோல்ட காட்டுறாங்க. இந்த பெருசு வந்து வில்லியமோட அப்பாவா இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஃபேமிலியோட ஹெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹெட் மாதிரி இருக்கணும். டே வில்லியம், என்னால இதை நம்ப முடியல, எப்படா போயும் ஒரு ஸ்டூடெண்ட் கையில அடி வாங்கி செத்த, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கவனும் வந்து, சார் அந்த பையன் ஒன்றும் சாதாரணமானவன் இல்லை, அவன் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கான்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்ட்டு அந்த ஃபெடரேஷன் ஆர்மி கேம்ப்ல சேர்ந்து அவங்க கூட ட்ரைனிங் எடுத்தது மட்டும் இல்லாம 1 ஸ்டார் பேட்சையும் ஏர்ன் பண்ணியிருக்கான், அவன் ரொம்ப டேலண்டானவன் அப்படிங்கிறான். அந்த ஹெட்டும், என்னது ஒரு நார்மலான ஸ்டூடெண்டா இருந்து செகண்ட் ஆர்டர் வாரியரா மாறினது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானா, சரி இருந்துட்டு போட்டோம், இந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி இழந்ததுக்கு அவனுக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்தே தீரும். அப்புறம் அந்த பிளாக் சீ சிட்டில எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஓல்டு ஃப்ரெண்ட் இருக்கானுங்க, அவனுங்க கிட்ட சொல்லி சீக்கிரமா அவனோட கதையை முடிக்க சொல்றான் அப்படின்னு கடுப்பா வரான். அப்புறம் பிளாக் சீ சிட்டில காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் அந்த அட்லைடும் பவிலியன் ஆஃப் ஹிடன் ட்ரெஷர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போயிருக்காங்க. அப்ப நம்ம அட்லைடும், டே அப்ரெண்டிஸே சீக்கிரமா வா, இங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் பாரு அப்படிங்கிறா. ஹீரோவும், இனிமே என்ன பப்ளிக்ல நீ அப்ரெண்டிஸ்னு கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும், நீ மட்டும் என்ன மாஸ்டர்னு கூப்பிடுவ, நான் உன்னை அப்ரெண்டிஸ்னு கூப்பிடக்கூடாதான்னு ஒழுங்கு காட்டுறா. ஹீரோவும், இவளை திருத்த முடியாது போலவே அப்படின்னு ஷாக்கா வரான். அப்புறம் அந்த பவிலியன் ட்ரெஷர்ல இருக்க சேல்ஸ் லேடியும், வாங்க மேம், வாங்க சார், உங்களை எங்களோட பவிலியன் ஆஃப் ஹிடன் ட்ரெஷருக்கு வரவேற்கிறோம், இந்த இடத்துல உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் டெக்னிக் கார்ட்ஸ், அது மட்டும் இல்லாம வெப்பன்ஸ், ஈவன் உங்களுக்கு ஆர்மர் கூட கிடைக்கும், நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறா. அப்போ அட்லைடும், டே அப்ரெண்டிஸே சீக்கிரமா வந்து இந்த டெக்னிக் கார்ட்ஸ் எல்லாம் பாரு அப்படின்ட்டு, என்னது உங்ககிட்ட சில்வர் கார்டு டெக்னிக் மட்டும் தான் இருக்கா, டைமண்ட் கார்டு டெக்னிக் எல்லாம் விற்க மாட்டீங்களான்னு கேட்கறா. அந்த சேல்ஸ் லேடியும் ஷாக் ஆகிட்டு, என்னது டைமண்ட் கார்டு டெக்னிக்கா, அந்த மாதிரி ப்ரீஷியஸான திங்ஸ் எல்லாம்
இந்த பிளாக் சி சிட்டில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறா. அப்போ அந்த கடையில இருக்க இன்னும் 2-3 பேரும் இங்க பாத்தியாடா டைமண்ட் கார்டு டெக்னிக் எல்லாம் கேக்குறானுங்க. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 6th ஆர்டர் வாரியருக்கு மேல இருக்கணும்னு கூட இவங்களுக்கு தெரியாதாட்டங்குது. சரி இவங்கள சொல்லி எந்த குத்தமும் இல்ல, இவங்களோட பேரண்ட்ஸை சொல்லணும். ஏன்னா பணக்கார வீட்டுல இருந்து வரதுனால அவங்களுக்கு இந்த பணத்தை பத்தி அருமை தெரியல அப்படிங்கிறானுங்க. அப்போ அட்லைடும் டே அப்ரண்டிஸே சீக்கிரமா வந்து இந்த டெக்னிக் கார்ட்ஸ் எல்லாம் பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படிங்கிறா. அப்ப அங்க இருக்கவனுங்களும் அவ சொன்னதை கேட்டியடா, இவன் வந்து அவளோட அப்ரண்டிஸ் போல. இந்த பொடி பையனுக்கு வந்த வாழ்வை பாத்தீங்களா, அவனோட மாஸ்டர் ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு போல அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஏமா அட்லைடு இங்க இருக்க டெக்னிக் கார்ட்ஸ் எல்லாமே நார்மலான காம்பேக்ட் அப்புறம் ஸ்வாட் டெக்னிக்ஸ் தான் இருக்கு, ஆனா நான் ஸ்பியர் தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு ஏத்த மாதிரி இங்க எந்த டெக்னிக்கும் இல்ல அப்படிங்கிறான். அட்லைடும் அட நான் வந்து உன்னை ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தானே நினைச்சேன், நீ ஸ்பியரை யூஸ் பண்ணுவ அப்படின்னா உன்னோட ஸ்பியர் எங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோவும் அந்த ஸ்பியர் ஸ்டார்லைட் சிட்டில நடந்த ஃபைட்ல உடஞ்சிருச்சு, அதனால நான் என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை முடிச்சிட்டு வாரியர் ஃபெடரேஷன்ல இருந்து நான் வாங்கிக்கலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் ஓ அப்படியா சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு எனக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு அங்க இருக்க நிறைய பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டா. அந்த லேடியும் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம், எப்ப வேணாலும் நீங்க திரும்ப வரலாம். அப்புறம் இந்தாங்க இதுல மொத்தம் 8 சில்வர் கார்டு டெக்னிக் இருக்கு, இதோட ஒர்த்து 2.56 மில்லியன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம அட்லைட்டும் அந்த கார்டு அசால்ட்டா வாங்கி இந்த அப்ரண்டிஸே இது இந்த மாஸ்டரோட ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறா. ஹீரோவும் என்னது எனக்கு தெரியும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அதுல என்னென்ன டெக்னிக் இருக்குன்னு பார்த்தா டைகர் ஃபிஸ்ட் அப்புறம் ஃபயர் கிளா அந்த மாதிரி நார்மலான டெக்னிக்ஸ் தான் இருக்கு. ஹீரோவும் இந்த டெக்னிக்ஸுக்கு என்கிட்ட இருக்க டெக்னிக்கே ரொம்ப பரவாயில்லாம், இருந்தாலும் பரவாயில்லாம் உனக்கு ரொம்பவே தேங்க்யூ அட்லைட் அப்படிங்கிறான். அட்லைட்டும் டே நீ ஸ்பியரை வீல்டு பண்ணி நான் பார்த்ததே இல்லை, அதனாலதான் நான் உன்னை இங்க தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன், அப்புறம் உனக்கு ஏத்த மாதிரி இங்க எந்த ஒரு நல்ல வெப்பனுமே கிடையாது, அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ மட்டும் அந்த வாரியர் சர்டிபிகேஷனை முடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு நான் ப்ராப்பரான ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கடையை விட்டு கூட்டிட்டு போறா. இப்ப நம்ம அட்லைட் பண்ணதை பார்த்த அந்த 3 பேரும் என்னது அவளோட அப்ரண்டிஸுக்காக 2 மில்லியன் ஃபெடரேஷன் காயினை செலவு பண்றாளா, அப்புறம் அது மட்டும் இல்லாம அவ பாக்குறதுக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கா, அவ மறுபடியும் எப்படா அப்ரண்டிஸை வேலைக்கு எடுப்பா அப்படின்னு 3 பேரும் கதறி அழுகுறானுங்க. அப்புறம் ஒரு ஹோட்டல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் யாரா இந்த அட்லைடு ஒரு நைட்டு தங்கறதுக்காக 1.5 லட்சம் ஃபெடரேஷன் காயினை செலவு பண்ணியிருக்கா, இவ கண்டிப்பா என்னோட அதிக வயசா தான் இருக்கணும், இவளுக்கு எத்தனை வயசுன்னு தான் தெரியல, ஆனா இவளோட பிசிக்கல் ஃபார்மை மறைச்சி வச்சிருக்கா, நான் இதை எப்படா கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்ட்டு சரி ஓகே இன்னைக்கு அவ கொடுத்த இந்த உருப்படியான 3 கார்டை வச்சு நான் ட்ரைனிங் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த டைகர் ஃபிஸ்ட், அப்புறம் கான்சென்ட்ரேட்டிவ் கிக்ஸ், கடைசியா ஃபயர் கிளா. இந்த டெக்னிக் எல்லாம் என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும் போது அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். நான் என்னோட ஆப்போனண்ட்டுக்கு சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த ஃபயர் கிளா டெக்னிக்கவும் என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கவும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஆப்போனண்டோட ஒரு கையை கூட அசால்ட்டா உடைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஃபோக்கஸா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. ஹீரோவும் என்னது 1 மணி நேரம் ஆயிப்போச்சா, சரி ஓகே அட்லைட் இந்த ரூம்ல இல்ல, அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா எங்க வேணாலும் விருப்பப்பட்ட இடத்துக்கு போலாம். அப்புறம் யாரு வந்திருக்கிறது அப்படின்னு கேக்குறான். அவனுங்களும் ரூம் சர்வீஸ் சார், உங்களுக்காக மிட் நைட் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறானுங்க. எனக்கு உண்மையாலும் எந்த ஊர்ல எந்த ஹோட்டல்ல மிட் நைட்ல வந்து ஸ்நாக் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஹீரோவும் ட்ரைனிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு கதவு திறந்தா அங்க வந்தவனும் இந்தாங்க சார் உங்களோட மிட் நைட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் நீ யாரா கோமாளி அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அட்டாக் பண்ணா அவன் அந்த அட்டாக் பிளாக் பண்ணிட்டான். அந்த அசாசினோ எப்படா என் அட்டாக்க பிளாக் பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சில்வர் டெக்னிக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிக் அப்படின்னு அந்த அசாசின் அடிச்சு பறக்க விட்டான். வந்தது மொத்தம் 2 அசாசின் அடங்குது. அதில் ஒருத்தனும் அங்க நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிரா முட்டாள் அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். ஹீரோ திரும்பி கூட பார்க்காம அவனோட சோர்ஸ் எனர்ஜி வச்சு அந்த அட்டாக் பிளாக் பண்ணிட்டான். அந்த அசாசினும் உறைஞ்சு போயிட்டு இதை நீ எப்படா பண்ற, உன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் கிட்ட எப்படா இந்த அளவுக்கான டிஃபென்ஸ் இருக்கு அப்படின்னு வாயை பொளந்து பார்க்கறான். ஹீரோவும் சில்வர் டெக்னிக் ஃபயர் கிளா அப்படின்னு அவன் கையில நெருப்பு வச்சு விட்டான். அவனும் கையில எறிய நெருப்பு பார்த்துட்டு யாரா நீ பெரிய சைக்கோவா இருக்கி அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இவனை நம்ம தனியா அட்டாக் பண்ண வந்தது ஒரு பெரிய தப்பு போல அப்படின்னு அந்த நெருப்பை அமைக்க பார்க்கறான். அப்ப ஹீரோவும் அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கை வச்சு அந்த அசாசினோட கதையை முடிச்சிட்டான். இதுல நம்ம ஹீரோவுக்கு 1,50,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த வெளியே ட்ராலி தள்ளிட்டு வந்தவனும் இது எப்படா நடந்துச்சு, இந்த பையன் ஸ்பியர் இருந்தா மட்டும்தானே நல்லா சண்டை போடுவான்னு சொன்னானுங்க, ஆனா இவன் என்னடா வெறுங்கையிலேயே மான்ஸ்டர் மாதிரி சண்டை போடுறான் அப்படின்னு ஷாக்லயே
அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஓ நீ அங்கதான் இருக்கிய அப்படின்னு முறைக்கிறான். அந்த அசாசினோ போச்சு அவன் என்ன பார்த்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவனை அட்டாக் பண்றதுக்கு போறான். அந்த அசாசினோ டே ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படிங்கிறான். ஹீரோவும் ரேஜி பூஸ்ட் டைகர் ஃபீஸ்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். பார்த்தா பக்கத்துல ஒரு டைகர் போற மாதிரி இல்யூஷன் தெரியுது. அந்த அசாசினோ இது என்ன டெக்னிக்டா, இதை எங்கந்திரா இவன் கத்துக்கிட்டான், அப்புறம் இவன் என்னடா ஒரு பீஸ்ட் மாதிரியே நடந்துக்கிறான். சரி சரி டே ஒரு நிமிஷம் நில்லு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அந்த அவதார் டெம்பிள்ல இருந்து தான் வரேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ அவதார் டெம்பிளா சரி பாத்துக்கலாம், அப்புறம் என்கிட்ட வெப்பன் இல்ல அப்படின்னு இவனுங்க 2 பேரும் என்ன குறைச்சி மதிப்பிட்டுட்டானுங்க. ஆனா இவனுங்க எதுக்கு என்ன அட்டாக் பண்ண வரணும், ஒருவேளை அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி அனுப்பிச்சு வச்சிருப்பானுங்களா, அப்படியே இருந்தாலும் என்ன அட்டாக் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் வருவானுங்க அப்படிங்கிறான். அப்புறம் அட்லைடும் அப்ரெண்டிஸே அவனுங்க கதையை முடிச்சிட்டியா, நல்ல வேலை பண்ணன, நீ அதுக்குள்ள உன்னோட சோர்ஸ் பவரை வச்சு உன்னோட மெயின் ஆர்கன் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணவும் கத்துக்கிட்ட, நான் கொடுத்த ட்ரைனிங் வேஸ்டா போகல அப்படிங்கிறா. ஹீரோவும் நீ எப்பில இருந்து இங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் அதுவா உன்னை ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு கொத்த வந்தான்ல அப்பில இருந்தே இங்க தான் இருக்கான் அப்படிங்கிறா. ஹீரோவும் அடி பைத்தியக்காரி, ஆனா உனா மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்றல்ல, நீ உண்மையாவே என்னோட மாஸ்டரா இருந்தா உன்னோட அப்ரெண்டிஸுக்கு இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில வந்து ஹெல்ப் பண்ணாம நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு ஹாயா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு கத்துறான். அட்லைடும் டே நான் எப்பவுமே உனக்கு பேபி சீட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எப்படா நீ உன்னோட பவரை வச்சு க்ரோ ஆக முடியும், கடைசி வரைக்கும் ஏன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்க போறியா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் நீ பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, சரி இந்த டெட் பாடிஸ் என்ன பண்றதுன்னு கேக்குறான். அட்லைடும் டே நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்க, நான் உனக்கு புதுசா ஒரு ரூம் புக் பண்றேன், அங்க போய் தூங்கு அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் யாரா இவ அசால்ட்டா 1.5 லட்சம் ஃபெடரேஷன் காயினை மறுபடியும் அசால்ட்டா யூஸ் பண்றாளே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த பிளாக் சி சிட்டியோட வாரியர் ஃபெடரேஷன் பிரான்ச்சை காட்டுறாங்க. அங்க ரிசப்ஷன்ல இருக்க லேடியும் உங்களோட எக்ஸாம் எல்லாம் 9 o'clock ஷெட்யூல் இருக்கு, அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த வழியா போய் நார்த்து காரிடார்ல வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அட்லைடும் டே அப்ரெண்டிஸே நீ இந்த லைனை ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வந்துரு, நான் எக்ஸாமினேஷன் போர்டு ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ண போகணும், உனக்கு குட் லக்டா அப்ரெண்டிஸ் அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் இவை உண்மையிலேயே ஒரு எக்ஸாமினர் தானா அப்படின்னு இன்னுமே நம்பாம பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு குண்டை அங்க லைன்ல இருக்கவங்கெல்லாம் என் வழியை விட்டு நவுந்து போங்கடா அப்படின்னு துரத்தி விடுறான். இதை பார்த்த ஒருத்தனும் யாரா இந்த மலமாடு லைனை ஃபாலோ பண்ணாம அவன் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தனும் டே கொஞ்சம் பார்த்து பேசுடா, அவனை பார்க்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ்டான வாரியர் மாதிரி இருக்கு, அதனால எதுக்கு வம்பு, அவனோட வழியை விட்டு கொஞ்சம் நவுந்து வந்துடுறா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ நவராம கதை பார்த்துட்டு அந்த குண்டனும் டே முட்டாள் குழந்தை என் வழியை விட்டு நவுந்து போ அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வரான். அப்ப அவனோட கையை பிடிச்சிட்டு டே மலமாடு இங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கமே கண்ணு தெரியலையா அப்படிங்கிறான். அவனும் டே பொடி பயலே இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கடுப்பாயிட்டு டே குழந்தை நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபைனல் எக்ஸாம்ல இருந்தா எல்லாத்தையும் அடிச்சு ஓட விடுவேன், இப்ப நீ எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிடாத அப்படிங்கிறான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கவனுங்களாம் டே அந்த பொடி பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான், மோட்டலோ கிட்ட எவன் வச்சுக்கிட்டாலும் அவனுக்கு கண்டிப்பா சாவுதான், அப்புறம் இது கொஞ்சம் ஃபன்னா இருக்க போதாட்டங்குது அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த குண்டனோ என்ன தைரியம் இருந்தா என் கையை பிடிச்சிருப்ப, உனக்கு சாகறதுக்கு ஆசையாடா குழந்தை அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்றான். அதுல அந்த குண்டனோட கையை திருவி உடஞ்சி போச்சு. ஹீரோவும் டே நீ இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா உன்னால எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாதாட்டங்குது, அப்புறம் வேற யாராவது லைனை கட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல கேக்குறான். இதை பார்த்து அங்க இருந்த மொத்த பேரும் ஷாக் ஆகி லைன்ல நின்னுட்டு பிரதர் நாம எல்லாம் எக்ஸாம் வந்திருக்கோம், எப்படி நம்மளால ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்க முடியும், அது மட்டும் இல்லாம நாங்க நல்லவங்க, எது பண்றதா இருந்தாலும் எத்திக்கலா இருந்தா மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு பீதியில கதறிக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டு இருக்கானுங்க. அந்த வாரியர் சர்டிபிகேஷன் எக்ஸாம்ல ஹீரோவோட காம்பேட் ஸ்கோரை செக் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல எல்லாத்தோட காம்பேட் ஸ்கோரும் ஆவரேஜா 800 இருக்கு, அப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்னால என்னோட கரெக்டான பவரை மெஷர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், ஆனா நான் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல தான் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு அவனோட காம்பேட் ஸ்கோரை செக் பண்ணா 1499. ஹீரோவும் ஒரு பெருமூச்சு விட்டு எப்படியோ 1500 கீழே நின்னுருச்சு, கொஞ்சம் அதிகமா போயிருந்தா கூட நான் 3rd ஆர்டர் வாரியரா மாறி இருப்பேன், சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு நம்ம பவரை குறைச்சே யூஸ் பண்றது நமக்கும் நல்லதுதான் அப்படின்ட்டு போறான். அப்ப அங்க இருக்கவங்களாம் நம்ம ஹீரோவை பார்த்து டி அவன் வெறும் 2nd ஆர்டர் வாரியரா தான் இருக்கான், அவனால எப்படி அந்த குண்டை மோட்டோலவை தோக்கடிக்க முடிஞ்சு அப்படின்னு தான் ஷாக்ல இருக்கானுங்க. அப்புறம் இந்த வாரியர் சர்டிபிகேஷனோட 2வது எக்ஸாமு ஃபோர்ஸ் டெஸ்டிங் எக்ஸாமு. அங்க நம்ம அட்லைடும் கோட் சூட்லாம் போட்டுட்டு இங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்த எல்லாரும் லைனா வந்து உங்களோட ஃபோர்ஸை டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறா. ஹீரோவும் ஷாக்லயே ஆஹா இவ உண்மையிலேயே ஒரு எக்ஸாமினர் தான் போல, நான் தான் இவ்வளவு நாள் இதை நம்பலையே அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம அட்லைடு முன்னாடி ஒரு மலமாடு இருக்கான். அட்லைடும் நீங்க இந்த மிஷன்ல ஒரு டைம்
டைம் பஞ்ச் பண்ணுங்க, அதோட ஸ்கோரு 1000 கிலோவுக்கு மேல போனுச்சு அப்படின்னா நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் அப்படிங்கிறா. அந்த மலமாடும் எனது நீ எக்ஸாமினரா அப்படின்னு கிண்டலா பேசுறான். அட்லைடும் ஆமாண்டா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறா. அப்போ அந்த மலமாடும் டேய் இங்க பாத்தீங்களாடா இந்த குழந்தை பிள்ளை நமக்கு எக்ஸாமினராம், முதல்ல இவளால இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, ஏமா பொண்ணு நீ எப்படி இங்க வந்த, தொலைஞ்சு ஏதாவது போயிட்டியா, உன்னோட அப்பா அம்மா எங்க, அப்புறம் நீ எப்படியும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா கூட இருக்க மாட்ட, உன்னால எப்படி எக்ஸாமினர் ஆக முடிஞ்சு அப்படின்னு கிண்டல் பண்றானுங்க. அட்லைடும் சரி ஓகே அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு அந்த மிஷின்ல ஒரு பஞ்ச் பண்ணிட்டு டே பண்ணீங்களா இதை கொஞ்சம் நல்லா பாருங்க அப்படின்னு கத்துறா. அந்த மிஷின்ல பார்த்தா 99,999 கேஜி இருக்கு. இதை பார்த்த 3 பேரும் வாயை பொளந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த 999 கேஜி அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கதறானுங்க. அப்போ ஒருத்தனும் இது எப்படியும் ஒரு ஃபேக்கா தான் இருக்கும், இல்லனா இந்த மிஷின்ல ஏதாவது கோளாறா இருக்கும் அப்படின்ட்டு நான் இப்ப டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அந்த மிஷின்ல பஞ்ச் பண்றான். அட்லைடும் டே அதுல 895 கேஜி தான் வந்திருக்கு, அதனால நீ இந்த எக்ஸாம்ல ஃபெயில் அப்படிங்கிறா. அவனும் இந்தம்மா குழந்தை நீ என்னை ஏமாத்த பாக்குற, இந்த மிஷின்ல ஏதோ கோளாறு இருக்கு, முதல்ல அதை கண்டுபிடி அப்படின்னு கத்துறான். அட்லைடும் டே நான் ஒரு டைம் சொன்னதுதான், உன்னோட ஃபோர்ஸ் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிற அளவுக்கு இல்ல, அதனால இங்க இருந்து போயிரு அப்படிங்கிறா. அவனும் கடுப்பாயிட்டு என்ன நீ விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, பொண்ணு அடிக்க கூடாதுன்னு பார்த்தா என்ன ரொம்ப கோவப்படுத்திட்ட அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அட்லைடும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு அவன் கையை அசால்ட்டா பிடிச்சி திருவி போட்டா அவனும் வழியில நீ யாருடி மான்ஸ்டர் பவர் வச்சுட்டு இருக்க அப்படின்னு கதறான். அட்லைடும் டெரரா ஃபேஸை வச்சுக்கிட்டு நான் இன்னும் உனக்கு 30 செகண்ட் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடணும், அப்படி இல்லனா நீ கண்டிப்பா செத்துருவா அப்படிங்கிறா. அவனும் அட்லைட்ட வாங்கின அடியில என்னை மன்னிச்சிருங்க மேம் நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு ஓடுறான். அட்லைடும் டே வேற யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட் யாரு ஃப்ராஸ்டர் ஈனோஸா, அட என்னோட அப்ரண்டிஸா, டே சீக்கிரமா வாடா அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இந்தாமா அட்லைடே நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் பப்ளிக்ல என்ன அப்ரண்டிஸ்னு கூப்பிடக்கூடாதுன்னு, ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா அப்படின்னு கேட்கறான். அட்லைடும் ஓகே அப்ரண்டிஸ் இனிமே நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படின்னா உண்மையிலேயே நீ தான் எக்ஸாமினரா அப்படிங்கிறான். அட்லைடும் ஆமா உன்னால இன்னுமே நம்ப முடியலையா, உன்னோட மாஸ்டர் இந்த வாரியர் ஃபெடரேஷன்ல 3 ஸ்டார் மெம்பர், அப்புறம் இங்க நடக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் நானும் ஒரு இன்சார்ஜ் மாதிரி அப்படிங்கிறா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு நீ ஒன்னும் ஜோக் பண்ணல இல்ல அப்படின்னு, இந்த வாரியர் ஃபெடரேஷன்ல மொத்தமா 5 டயர் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்கு, இதுல 5 ஸ்டார் மெம்பர்ஸா இருக்கவங்க எல்லாம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட லீடரா இருப்பாங்க, அப்புறம் 4 ஸ்டார் மெம்பரா இருக்கவங்க எல்லாம் ஒரு நேஷனோட லீடரா இருக்கலாம், அப்படி இல்லனா அந்த நேஷன்ல அவங்க மிகப்பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம், அப்புறம் கடைசியா இந்த 3 ஸ்டார் மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களோட ஓன் ஸ்ட்ரென்த்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி இந்த வாரியர் ஃபெடரேஷனால அக்னாலஜி பண்ணப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. உண்மையிலேயே அட்லைடு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்படின்ட்டு அந்த மிஷின் கிட்ட போறான். அட்லைடும் என்னடா உன் மாஸ்டரை பத்தி கேள்விப்பட்டதும் ரொம்ப கூலா இருக்கா, சரி ஓகே உன்னோட ஃபுல் பவரை காட்டு அப்படிங்கிறா. ஹீரோவும் அந்த மிஷினை பஞ்ச் பண்ணா 1999 கேஜி வந்திருக்கு. அப்ப இதை பார்த்து அங்க இருக்கவனுங்களாம் டே அங்க பாத்தியாடா இந்த பையன் இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அப்புறம் அந்த எக்ஸாமினர் சொன்னது கேட்டுச்சா இவன் வந்து அந்த பொண்ணோட அப்ரண்டிஸா, இவங்க 2 பேருமே யங் ஏஜா தான் இருக்காங்க, அப்ப ஒருவேளை இவங்க 2 பேரும் பவர்ஃபுல்லான செக்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அட யாரா நீங்க முழுசா தெரியாம நடுவுல வந்து பேசிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணை எனக்கு கடைசி 2 நாளா தான் தெரியும், அப்புறம் அவ ஒன்னும் என்னோட மாஸ்டர்லாம் இல்லடா அப்படிங்கிறான். அட்லைடும் டே என்னடா 2000 கிலோ கூட தாண்ட கிடையாது, இத்தனை நாளா நான் உனக்கு கொடுத்த ட்ரைனிங் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு கேட்கறா. அப்புறம் அந்த வாரியர் ஃபெடரேஷனோட ரிசப்ஷனிஸ்ட் லேடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஃப்ராஸ்டர் ஈனோஸ், நீங்க இப்பிலிருந்து வாரியர் ஃபெடரேஷன்ல ஒரு பார்ட் ஆஃப் மெம்பரா மாறிட்டீங்க, அப்புறம் இதுதான் உங்களோட ஐடி கார்டு, இதை யூஸ் பண்ணி நீங்க டெஸ்க்டாப் அப்படி இல்லைன்னா மொபைல்ல வாரியர் ஃபெடரேஷன் வெப்சைட்ல போய் உங்களுக்கு தேவையான வெப்பன் அப்புறம் ஆர்மர் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் தேங்க்யூ அப்படிங்கிறான். அப்புறம் அட்லைடும் பரவாயில்லண்டா ஃப்ராஸ்டர் கடைசியா நீ அந்த எக்ஸாமை முடிச்சு உன்னோட சர்டிபிகேஷன் பேட்சையும் வாங்கிட்ட, அப்புறம் இந்த இடத்துல என்னோட எக்ஸாமினேஷன் டியூட்டி ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, எனக்கு புதுசா ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால என்னால தொடர்ந்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது அப்படின்னு கூட்டிட்டு போறா. ஹீரோவும் அட அப்படியா இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த ஏன் சோகமா சொல்ற அப்படின்னு வெளியே சொல்ல முடியாம மனசுலேயே நினைச்சுக்கிட்டு மாஸ்டர் என்னை விட்டு போறீங்களா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீங்க ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு அழுகுறான். அப்ப அட்லைடும் நடிக்காதடா பைத்தியம் நீ யாருன்னு ஊருக்கே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணத்திலேயே ஒன்று போட்டுட்டு சரி அடுத்ததா என்ன பிளான் வச்சுக்கிற அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் அதுவா நான் ரோடு டு டெத் பிளேஸ் வழியா போய் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன், நான் அந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு என்னோட டிகிரியை சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அட்லைடும் உன்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீ ரோடு டு டெத் வழியா போறது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர்,
டேஞ்சர். அதை மட்டும் காரணமா வச்சு நீ அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்றதை தவிர்க்கவும் முடியாது. அதனால உன்னோட சேஃப்டிக்காகவும் நீ இந்த வாரியர் சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்காகவும் இந்த மாஸ்டரோட ஒரு கிஃப்ட் அப்படின்னு ஒரு பெரிய பொட்டி தூக்கி போடுறா. ஹீரோவும் ஆமா என்னது இது நீ எங்க இருந்து வாங்கிட்டு வந்தான்னு கேக்குறான். அப்போ அட்லைடும் இந்த ஸ்பியரை நான் வாரியர் சர்டிபிகேஷன்ல ஒரு பிரான்ச்ல இருக்கக்கூடிய டைரக்டர் கிட்ட பேசி தான் வாங்கினேன். அப்புறம் உனக்கு தெரியும் உன்னோட சோர்ஸ் பவரை இந்த வெப்பன்ல இன்ஃபியூஸ் பண்றது மூலியமா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். அப்புறம் இது ஒரு ஹை கிரேட் வெப்பன் அப்படிங்கிறதுனாலயும் உனக்கு க்ரோவ் ஆகிறதுக்கு ஈஸியாவே இருக்கும் அப்படிங்கிறா. ஹீரோவும் இது ஒரு ஹை கிரேட் வெப்பன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அட்லைடும் இந்த ஸ்பியரை பிளாக் மாம்பான்னு கூப்பிடுவாங்க. இந்த ஸ்பியர் வந்து கிரேட்டஸ்ட் ஸ்பியர்மேன் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஈகான் இசராய் யூஸ் பண்ணதே அப்படிங்கிறா. ஹீரோவும் இப்ப நீ என்ன பேர் சொன்ன, இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. என்ன அது மாஸ்டர் இசராகி யூஸ் பண்ண ஸ்பியரா இது? அப்ப அந்த பிளாக் சி சிட்டி பிரான்ச் டைரக்டர் அப்படின்னு சொன்னது அவரையா? அவரும் வாரியர் ஃபெடரேஷன்ல ஒரு டைரக்டரா அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் இல்லடா அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் அப்ப நீ கண்டிப்பா அவரோட பொண்ணு தான், இது நீ அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது கரெக்டா அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் அடே முட்டாள் அப்ரண்டிஸே, நீ நிறைய நாவல்ஸ் எல்லாம் படிச்சு உன் மூளை கெட்டு போச்சாட்டங்குது. நான் அவரோட பொண்ணா இருந்தா எனக்கு இந்நேரம் வயசாயிருக்கும் அப்படிங்கிறா. ஹீரோவும் கண்டிப்பா நீ அப்ப அவரோட பேத்தியா தானே இருக்கணும் அப்படிங்கிறான். அவளும் நம்ம ஹீரோ மண்டையிலேயே கூட்டிட்டு டே முட்டாள் உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதா, இத பத்தி ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு முதல்ல அந்த ஸ்பீரை ட்ரை பண்ணி பாருடா அப்படிங்கிறா. ஹீரோவும் அந்த ஸ்பீரை தூக்கிட்டு இது என்னங்கடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு, ஆமா இது எவ்வளவு வெயிட் தான் இருக்கு அப்படின்னு தூக்க முடியாம முக்கிட்டு இருக்கான். அட்லைடும் நீ மேனேஜ் பண்ற மாதிரி 500 கிலோல தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அடிப்பாவி இந்த ஸ்பீரை என்னால தூக்கவே முடியல, அப்புறம் இத பிளாக் அயன் மீட்டியராலியா பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் ஆமா இந்த உலகத்துல இந்த ஒரே ஒரு ஸ்பியர் மட்டும் தான் இருக்கு, அந்த பிளாக் அயன் மீட்டியரால பண்ணப்பட்ட வெப்பன் கையை விட்டு என்ற அளவுக்கு 1-2 தான் இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி அந்த மீட்டியர் வந்து விழுந்ததுல ஒரு என்டையர் வில்லேஜே அழிஞ்சு போச்சு. லக்கீலி அந்த டைம் பீரியட்ல எந்த ஒரு ஜாம்பிஸோ இல்ல எவால்வ்டு பீஸ்டோ கிடையாது. அப்புறம் இந்த நிலத்துல இருக்க இத்தசோடு கல்ல பார்த்துட்டு ஒரு சில ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்ல காட் லெவல்ல இருக்கக்கூடிய பிளாக் ஸ்மித் எல்லாம் சேர்ந்து இந்த மீட்டியர்ல இருந்து மொத்தம் 12 வெப்பன்ஸ் கிராஃப்ட் பண்ணனாங்க. அந்த வெப்பன்ஸ் எல்லாமே இந்த உலகத்துல இருக்க மற்ற வெப்பன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் ஷார்ப்பா இருக்கும். இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத வெப்பனை எனக்காக கொடுக்குறியா அப்படின்னு கதறி அழுகுறான். அட்லைடும் டே நான் தான் சொன்னேன் இல்ல உன்னோட வாரியர் சர்டிபிகேஷனை நீ கம்ப்ளீட் பண்ணோட்டி உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு, அதுதான் இது. அப்புறம் இப்ப நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், என்னோட அடுத்த மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறா. ஹீரோவும் இப்ப எந்த ஊருக்கு போறீங்கன்னு கேக்குறான். அப்போ அட்லைடும் உனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீ என்ன ஸ்கை சிட்டில வந்து பாருன்ட்டு போறா. ஹீரோவும் இப்ப நீ என்ன சொன்ன ஸ்கை சிட்டியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த உலகத்துல இருக்க லார்ஜஸ்ட் சிட்டி, அதுவும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட வானத்துல ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துக்கு நம்மளால ஒன்றும் அவ்வளோ ஈஸியா போக முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு 5th ஆர்டர் வாரியர் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல இருந்து நீங்க ஏதாவது ரிமார்க்கபிளான அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கணும். ஒருவேளை அவ என்கிட்ட பொய் சொல்லியிருப்பாளா, அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கணும். சரி ஓகே நாம இப்ப ரோடு டு டெத்துக்கு போலாம் அப்படின்ட்டு கிளம்புறான். அப்புறம் ஒருத்தனும் டே முட்டாளுங்களா உங்களால ஒரு 1st ஆர்டர் வாரியரை சமாளிக்க முடியல, உங்களால இந்த ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண முடியாதா அப்படின்னு கத்துறான். அங்கே இருக்கவனும் சார் அந்த பையனை பத்தி நமக்கு ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அவனோட பவர் 1st ஆர்டர் வாரியருக்கு மேல இருக்கு அப்படிங்கிறான். அவனும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி ஒரு ஃபேவர் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப அது ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலியோட பிரச்சனை இல்ல, என்னோட பர்சனல் ப்ராப்ளம். அந்த லிட்டில் பிராட்டுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட அவதார் டெம்பிள் சேர்ந்த மெம்பர்ஸை கொன்னு இருப்பான், அவன் இந்த பிளாக் சி சிட்டியை விட்டு உயிரோட போக மாட்டான் அப்படிங்கிறான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க லேடியும் வெர்மிலியான் சிட்டிக்கு போற ட்ரெயின் ஆல்ரெடி கிளம்பிருச்சு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் எனது கிளம்பிருச்சா, சரி அந்த வெர்மிலியான் சிட்டிக்கு டெய்லியும் 3 ட்ரெயின் போகும் தானே அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த லேடியும் அந்த ரோடு டு டெத் இருக்கிறதுனால அந்த ட்ரெயின்ல நிறைய பேசஞ்சர்ஸ் போகிறதுக்கே பயப்படுறாங்க, அதனால ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ரைட்டா ரைட்டு அப்படின்ட்டு சரி நாளைக்கான டிக்கெட்டை கொடுங்க அப்படிங்கிறான். அவங்களும் டிக்கெட்டை கொடுத்துட்டு தேங்க்யூ சார் ஹாவ் ஏ குட் டே அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நாளே மோசமா போயிருச்சு அப்படின்ட்டு சரி நாளைக்கான ட்ரெயின்ல தான் நான் போக முடிய மாட்டேங்குது, அப்புறம் இன்னைக்கு அந்த வாரியர் ஹோட்டல்ல தங்குறது ரொம்ப எக்ஸ்பென்ஸான செலவா தான் இருக்க போகுது, இப்ப இதை விட்டாலே எனக்கு வேற வழி இல்லையே அப்படின்ட்டு அப்புறம் என்ன மின்னில இருந்து யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது, அவனுங்க ஒருவேளை அந்த அவதார் டெம்பிள்ல சேர்ந்தவனுங்களா இருப்பானுங்களோ அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். அப்புறம் அந்த அவதார் டெம்பிள்ல சேர்ந்தவனுங்களும் நம்ம ஹீரோ சுத்து போட்டு எங்கடா
குழந்தை பையா ஓடி தப்பிக்க பாக்குற, உன்னால எங்கேயும் ஓட முடியாது அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் டே நான் ஓடினதுக்கு வேற காரணம் இருக்கு அப்படின்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்ன துரத்திட்டு வரீங்க, கண்டிப்பா கொஞ்சமாவது டயர்டா இருக்கணும். அப்புறம் இங்க இருக்க எல்லாருமே செகண்ட் ஆர்டர் வாரியர், ஒருத்த மட்டும் தேர்ட் ஆர்டர் வாரியரா இருக்கான். ஏன்டா உங்க அவதார் டெம்பிள சேர்ந்தவங்க என்ன மறுபடியும் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அப்படிங்கிறான். அப்புறம் சிஸ்டத்துல இருந்து அவனோட ரேபிட் growth பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் ஒரு வழியா முடிஞ்சிச்சா அப்படின்னு சிரிக்கிறான். அந்த அசாசினோட ஹெட்டும் என்னடா குழந்தை பையிலே எங்களை எதிர்த்து சண்டை போட போறியா அப்படிங்கிறான். ஹீரோவும் நீயே பாடுறா அப்படின்னு அவன் போட்டுட்டு இருந்த ஆர்மர்லாம் பொத்துன்னு கழட்டி போட்டு அந்த 50 அப்கிரேட் பாயிண்ட்டையும் அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு அப்கிரேட் பண்ணிட்டான். இதை பார்த்தா அங்கிருந்த அசாசின் எல்லாம் என்னது இவன் இவ்வளவு நேரம் இந்த வெயிட்டான ஆர்மரை போட்டுட்டு இருந்தானா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அதுல ஒரு அசாசின் மட்டும் தைரியமா செத்தடா பொடி பையிலே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டான். இதை பார்த்தா அந்த அசாசினும் எங்கடா போன அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் அந்த அசாசின் பின்னாடி போய் நீ என்னடா ரொம்ப ஸ்லோவா இருக்க, அப்புறம் உனக்கு எய்மே பண்ண தெரியல அப்படிங்கிறான். அப்போ அந்த அசாசினும் என்னது இவ்வளவு ஃபாஸ்டா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த அசாசினை அடிச்சு பறக்க விட்டான். மீதி இருந்த அசாசினும் இல்ல என்னோட பிரதர் அடிச்சதுக்கு நீ பே பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் அங்க வந்தா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு இப்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு அங்க இருந்த ஒரு செகண்ட் ஆர்டர் வாரியரோட கதையும் முடிச்சிட்டான். அங்க இருந்தவனுங்களும் செத்தடா பொடி பையில அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் அவனுங்க ரெண்டு பேர்த்தோட கையவும் பிடிச்சி சில்வர் டெக்னிக் ஃபயர்க்லா அப்படின்னு அவனுங்க கையை பொசிக்க விட்டான். அவனுங்களும் வழியில கதறானுங்க. நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்தா அங்க இருந்த ரெண்டு அசாசினும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவனால எப்படா செகண்ட் ஆர்டர் வாரியர்ஸ இவ்வளவு ஈஸியா கொல்ல முடியுது அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த அசாசின் ஹெட் மாதிரி இருக்கணும் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து இந்த குழந்தை பையன் ஒன்னும் ஜோக் இல்ல, இவன்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் வாங்கின அடியில என்னோட ஒரு கையே போயிருச்சு, இவனோட கதையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்ட்டு பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அங்க அத்தனை பேர் இருக்கிறத பார்த்துட்டு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபீஸ் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணனா அவன் அட்டாக் பண்றதெல்லாம் வெறும் க்ளோனா தான் இருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இப்போ நான் என்னடா பண்ணிட்டோம், இவனுங்களை நான் எப்படா தோக்கடிக்கிட்டோம் அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த அசாசினும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். அந்த அசாசினும் இல்ல நீ எப்படா தப்பிச்ச அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். பார்த்தா அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோவுக்கு கையில லைட்டா அடிபட்டுருச்சு அடங்குது. அந்த அசாசினும் ஒரு ஜம்பை போட்டு கோல்டன் டெக்னிக் 1000 இல்யூஷன் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் பரவாயில்லடா உன்னோட அட்டாக் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான். அந்த அசாசினும் இந்த அட்டாக்ல உன்னை பீஸா மாத்திரம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் சரி அப்படியா அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு அவனோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ரியலான பாடியை லொகேட் பண்ணிட்டான். அந்த ரியல் பாடியை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம மீதி ரெப்ளிகேஷன் கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஹீரோவும் வணக்கண்டா தம்பி கேல்கோ அப்படிங்கிறான். இதை பார்த்த அந்த அசாசினோ இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, என்னோட இல்யூஷன்ல இருந்து உன்னால எப்படி தப்பிக்க முடிஞ்சிச்சு, இது என்னோட கோல்டன் டெக்னிக், அப்புறம் உனக்கு எப்படா என்னோட பேரு தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சரி இதோட முடிச்சிருமா அப்படின்ட்டு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபீஸ் டெக்னிக் அப்புறம் டைகர் ஃபீஸ்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த அசாசினுக்கு ஒரு பயங்கரமான பஞ்சு. அந்த அசாசினும் நம்ம ஹீரோட்ட வாங்கின அடியில பறந்துகிட்டே இல்ல இந்த பொடி பையன்கிட்ட இவ்வளவு பவரா, இவனால இதை எப்படி பண்ண முடிஞ்சிச்சு, போயும் இவன் கையில நான் சாகிறதா அப்படின்ட்டு கொஞ்சம் இதை பாருடா அப்படின்னு ஏதோ எனர்ஜியா அவன் பாடி கிட்ட கொண்டு வரான். ஹீரோவும் அந்த எனர்ஜியை பார்த்துட்டு இல்ல அந்த பைத்தியக்காரன் இப்ப செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆக போறான், நான் இங்கிருந்து சீக்கிரமா தப்பிச்சாகணும் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த அசாசின் வெடிச்சதுல நம்ம ஹீரோவும் பறந்து போய் விழுந்துட்டு இல்ல அந்த அசாசினுக்கு ஏன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சா, நான் மட்டும் என்னோட டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா இந்த பிளாஸ்ட்ல கண்டிப்பா செத்துருப்பேன், அப்புறம் இந்த ஃபைட்ல என்னோட ஃபுல் எனர்ஜி ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். அப்புறம் இன்னும் 5-6 அசாசின் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு டே பொடி பையிலே நீ கடைசியா மாட்டிக்கிட்ட, அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல செத்து போயிரும்னு பார்த்தா அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டியா, சரி ஓகே நீ கவலைப்படாத, என் ஃப்ரெண்டோட சாக்ரிஃபைஸை நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன், என்னோட கையிலேயே உன்னை கொண்டுறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா நான் இந்த ஃபைட்ல வீக் ஆயிட்டு நான் நினைச்சீங்க, நீங்க தாண்டா பெரிய முட்டாள் அப்படின்னு ஆக்டிவேட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் அப்படிங்கிறான். இதை பார்த்த 3 பேரும் ஷாக் ஆயிட்டு இது என்னதுடா உன்னோட பவர் எப்படி திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது, நீ உண்மையிலேயே யாரு தாண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கு உங்களோட நிலைமை இதுதான் அப்படின்னு அவனுங்க 3 பேத்தையும் கொன்னுட்டான். அப்புறம் ஒரு வாரியர் ஹோட்டல்ல நம்ம ஹீரோவும் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லு இது என்னதான் ரொம்ப பயங்கரமான ஸ்கில்லா இருந்தாலும் இதோட சைடு எஃபெக்ட் அதை விட பயங்கரமா இருக்குது, எந்த அளவுக்குன்னா என் கையில இருக்க மவுஸை கூட என்னால நவுத்த முடியல, சரி ஓகே நான் எப்படியும் கண்டிப்பா நாளைக்கு அந்த ரோடு டு டெத் பிளேஸுக்கு போயிருவேன், அதுக்கு முன்னாடி அந்த பிளேஸை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வாரியர் வெப்சைட்டை ஓபன் பண்ணனா நீங்க இந்த ரிசர்ச்சை
கன்டினியூ பண்றதுக்கு 10,000 காயின் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் என்னங்கடா இது பித்தலாட்டமாகுது, ஒரு ப்ரௌஸ் பண்றதுக்கு 10,000 காயினா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நான் இல்ல, இது என்னடா பகல் கொள்ளையா இருக்கு அப்படின்னு கத்திட்டு, சரி ஓகே வேற வழியும் இல்ல, இவனுங்க கிட்ட கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அந்த காயினை கொடுத்துட்டு அந்த ரோடு டு டெத் பிளேஸை பத்தி பார்க்கறான். இந்த ரோடு டு டெத் பிளேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல அதோட என்வரான்மெண்ட்டை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் தேர்ட் ஆர்டர்ல ஒரு ராக் ஸ்னேக் ஒன்று இருக்கு. அந்த ஸ்னேக் முன்னாடி ஒரு தேர்ட் ஆர்டர்ல இருக்க பிளேயரே போனா கூட அவங்க கண்டிப்பா பேரலைஸ் ஆயிருவாங்க. அப்புறம் ஃபோர்த் ஆர்டர் ஜெயண்ட் க்ரோ இது முன்னாடி போனா கூட நம்மளோட பாடியை பீஸ் பீஸா பிச்சு போட்டுரும். அப்புறம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரோடு டு டெத் பிளேஸ்ல இருக்க முக்காவாசி எவால்வ்டு பீஸ்ட் ஹியூமன்ஸை பார்த்த உடனே கொன்னுரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோவும் என்னங்கடா இது, இந்த ரோடு டு டெத் பிளேஸ்ல இருக்க முக்காவாசி எவால்வ்டு பீஸ்ட் இந்த அளவுக்கு கொடூரமா இருக்கா, அதாவது ஒரு சின்ன இன்செக்ட்ல இருந்து ஜெயண்ட் எலிஃபண்ட் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் ஹியூமன்ஸை சாப்பிட்றதுக்கே காத்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஃபோர்த் ஆர்டர் அட்டாமிக் ஹேமர் அப்படிங்கிற பீஸ்ட் இதோட பவர் கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி அளவுக்கு இருக்கு. அப்புறம் ஃபிஃப்த் ஆர்டர் டீமானிக் ரோஸ்டர் இதுவும் அதோட கையில இருக்க ஆர்பை வச்சு அட்டாக் லான்ச் பண்ணும். அப்புறம் என்னங்கடா இது, இந்த ரோடு டு டெத்தில் இருக்க ஃபிஃப்த் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட்டை தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாதா, இதுக்காடா என்கிட்ட இருந்து 10,000 காயினை புடுங்குனீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு, சரி ஓகே இதோட இந்த ரிசர்ச்சை முடிச்சுக்கலாம், இந்த ஜேர்னில கண்டிப்பா என்னோட பிளாக் மாம்பா அப்படிங்கிற ஸ்பியரே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, சரி ஓகே கொஞ்சம் வெப்பன்ஸை பாப்போமா அப்படின்ட்டு போனா அந்த பிளாக் அயன் மீட்டியரால செஞ்ச டியூயல் ஸ்வாடோட பிரைஸ் 1 பில்லியன் அலைன்ஸ் காயின். இந்த அலைன்ஸ் காயின் வந்து ஃபெடரேஷன் காயினோட ஹையர் லெவல் ஆட்டங்குது. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது 1 பில்லியன் அலைன்ஸ் காயினா, அப்புறம் இந்த ஸ்பியரை நம்ம அட்லைடு பெட்டிங் மூலியமா தான் எடுத்தேன் அப்படின்னா அப்படின்னா எவ்வளவு பெட் பண்ணியிருக்கணும், உண்மையிலேயே இந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு பொருளை எனக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காளா, நான் திரும்ப வந்தோட்டி கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் நம்ம அட்லைடும் யாரோ என்ன நினைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. அந்த அவதார் டெம்பிள்ல என்னது கேல்கோ ரேஸ் தோத்துட்டானா, நீங்க எல்லாமே ஒரு குப்பைங்க தான்டா, அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி சொல்லி ஒரு சின்ன பையன் அட்டாக் பண்ண போனா அவன் நம்ம ஆளுங்களே கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டான், இதுக்கு மேலேயும் இதை இப்படியே விட்டா நம்ம அவதார் டெம்பிளுக்கே கேவலம் அப்படின்ட்டு அவன் மேல பவுண்டி செட் பண்ணுங்க, அதுக்கான ரிவார்டு 10 மில்லியன் ஃபெடரேஷன் காயின் அப்படிங்கிறான். அப்போ ஒரு சிவப்பு முடியும் பாஸ் நம்ம வேணா யாரையாவது ஹையர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறான். அந்த பாஸும் அடே முட்டாள், நம்ம அவதார் டெம்பிளோட மெயின் பிரான்ச்ல நம்ம பிரான்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்ம பிரான்ச்சே இழுத்து மூட கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கடா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரோடு டு டெத் பிளேஸுக்கு போற ட்ரெயின்ல போயிட்டு அவனோட போனை பார்த்துட்டு வரான். அப்ப யாரோ கால் பண்றாங்க. ஹீரோவும் எனக்கு யாரா கால் பண்றாங்க, நானே இந்த போனை நேத்து தான் வாங்கினேன், இதுல இருக்கிறதும் 5 கான்டாக்ட், என் நம்பர் யாருக்குடா தெரிய போகுது, அட இது நம்ம வாத்தியாராச்சு அப்படின்ட்டு போன் எடுத்து சொல்லுங்க ப்ரொஃபசர் காமா அப்படிங்கிறான். ப்ரொஃபசரும் டே ஃப்ராஸ்டர் நீ எங்கடா இருக்க அப்படின்னு ரொம்ப பதட்டமா கேட்கிறாரு. ஹீரோவும் ப்ரொஃபசர் நானா ரோடு டு டெத்துக்கு ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். வாத்தியாரும் டே நீ சீக்கிரமா மெர்சனரி நெட்வொர்க்கை செக் பண்ணணும், அதில் உன்னோட தலைக்கு பவுண்டி செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பதட்டமாவே சொல்றாரு. ஹீரோவும் எனது மெர்சனரி நெட்வொர்க்கா, இந்த வெப்சைட் டிசைன் பண்ணதே இந்த உலகத்துல இருக்க எல்லா ப்ரொஃபஷனல் அசாசியனையும் ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்குன்னு ரொம்பவே வெல் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸை வச்சு அதுவும் இந்த ஃபெடரேஷன் ஆர்மி கையிலேயே மாட்டாத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு மிஷனை முடிக்கக்கூடிய ஒரு மெர்சனரி டீம் தான் இது அப்படிங்கிறான். ப்ரொஃபஸரும் டே நீ அடுத்த ஸ்டேஷன்லயே இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சேஃப் ஆயிடுடா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஓகே ப்ரொஃபசர் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த நெட்வொர்க்கை செக் பண்ணி பார்த்தா அவதார் டெம்பிள சேர்ந்தவனுங்க தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த பவுண்டி செட் பண்ணது தெரிஞ்சிருச்சு. ஹீரோவும் அந்த முட்டா பசங்க மறுபடியும் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்கானுங்க, என்னோட முழு பவர் அவனுங்களுக்கு இன்னுமே தெரியல, சரி வரானுங்கல்ல ஒரு சில அசாசின்னு அவனுங்க கதையை முடிச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு இவன் ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கிறான். அப்போ அந்த ட்ரெயினே வைப்ரேட் ஆகுது. ஹீரோவும் இல்ல இந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான ரயில்வேஸ் வைப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்புறம் அங்க வெளியே என்னடா சத்தம் அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த கதவை ஒருத்தன் உடைச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் நீ யாரா கோமாளி என்ன எதுக்கிட்ட அட்டாக் பண்ற அப்படின்ட்டு அவனும் திரும்பி அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த அசாசினும் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். ஹீரோவும் உன்னால எவ்வளவு நேரம் தப்பிக்க முடியும் அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு அந்த அசாசினை படுக்க போட்டு என்னங்கடா இது இவனுங்க இந்த ட்ரெயினை கொள்ளடிக்கிறதுக்கு வந்திருக்கானுங்களா, அப்புறம் இவனுங்களை பார்த்தா நல்லா ட்ரெயினான அசாசின் மாதிரியும் கொள்ளடிக்கிறவனுங்க மாதிரி தான் தெரியுது, இவனுங்க வச்சிருக்க வெப்பன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேரா பிளான் போட்டு இதை கொண்டு வந்த மாதிரி இருக்குது, அப்புறம் நீ இன்னும் சாகலியடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ ஒருத்தனை அடிச்சு போட்டான்ல அவன்
அவனும் என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வச்சிருப்ப அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் டே சொன்னா திருந்த மாட்டியாடா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி கையில நெருப்பு வச்சு விட்டு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அவன் மூஞ்சிக்கு நேரா கொண்டு போறான். அவனும் இது இது நான் சாகிறதுக்கான டைமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் நீ கரெக்டா சொன்னடா அப்படின்னு அவன் கதையை முடிச்சிட்டான். அப்புறம் அந்த கொள்ளைக்காரங்க கிட்ட அந்த ட்ரெயின்ல இருந்த ஒருத்தனை மாட்டிக்கிட்டு என்கிட்ட காசு இல்லடா என்ன விட்டுருங்கடா அப்படிங்கிறான். அந்த கொள்ளைக்காரனும் ஓ உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னா நீ சாகிறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த கொள்ளைக்காரனை வந்து ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனை அடிச்சு பறக்க விட்டு சார் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறான். அங்க இருந்தவனும் எனக்கு ஒண்ணும் இல்லப்பா தம்பி உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஆமா இவனுங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கறான். அவனும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனுங்க எல்லாம் டைகர் பேண்டிட்ஸ்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபெடரேஷன் ஆர்மி கண்ட்ரோல்ல இருக்க ட்ரெயின் அதுவும் மூவ் ஆகிட்டு இருக்க ட்ரெயினை இவனுங்க அட்டாக் பண்ணுவானுங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அப்புறம் டே தம்பி என் பின்னாடியே ஒளிஞ்சிக்கா இன்னும் 2-3 பேர் வராங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் எனது நான் ஒளிஞ்சிட்டுமா அட நீ செத்த நவுரியா அப்படின்ட்டு அவனுங்களை அட்டாக் பண்ண ஓடுறான். அங்க இருந்தவனும் டே குழந்தை எங்கடா ஓடுற இங்க வாடா அது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் ஆபத்தெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரின்ட்டு போய் அங்க வந்து 2 பேர்த்தையும் அசால்ட்டா அடிச்சு போட்டான். இதை பார்த்து அவனும் என்னது இந்த குழந்தை பையன்கிட்ட இவ்வளவு பவரா அப்படின்னு வாயை பொழக்கிறான். அப்புறம் அந்த ட்ரெயினுக்கு வெளியே பார்த்தா நிறையவே ஃபைட்டர் ஜெட் பறக்குது. அங்கிருந்த பேண்டிட்ஸும் டே ஃபெடரேஷன் ஆர்மி வந்துருச்சு உடனே ரிட்ரைவ் ஆகுங்க என்னடா மசன்னு நின்றுட்டு இருக்கிறீங்க நான் சொன்னது காது கேட்கலையா ஓடுங்கடா அப்படின்ட்டு எல்லாம் கதறிட்டு ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம ஆர்மி சேர்ந்தவனுங்களும் அந்த பேண்டிட்ஸ் வந்த ஃபிளைட் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. அப்போ அங்க இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோட பேசிட்டு இருந்தால அவனும் ஒரு வழியா ஃபெடரேஷன் ஆர்மி வந்துருச்சு நாம இனிமே சேஃப்டா தம்பி அப்படின்ட்டு டே நீ எங்கடா ஓடுற அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன விட்டு போகுது இந்த வந்துட்டேன் அப்படின்னு அந்த பேண்டிட்ஸ் அட்டாக் பண்ண போறான். அப்போ அந்த ஆர்மி சோல்ஜர்ஸும் கன் எடுத்துட்டு வந்துட்டு டே எல்லாரும் கை தூக்கி நில்லுங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணலனா உங்க கதையை முடிச்சிடும் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோட பேசிட்டு இருந்தோம்னா கையை தூக்கிட்டு சார் நான் பேசஞ்சர் தயவு செஞ்சு என்ன சுற்றாதீங்க. அப்புறம் அங்க ஒரு பையன் இருக்கான்ல அவன் தான் இந்த பேண்டிட்ஸ் எல்லாம் தடுத்து வச்சான் இனிமே நீங்க போய் உங்களோட கடமையை ஆத்தலாம் அப்படிங்கிறான். அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஃபெடரேஷன் ஆர்மி சேர்ந்தவனுங்களும் டே உங்களோட டிக்கெட்ஸை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த டிக்கெட்டை காட்டினோடி தான் ஓ உண்மையிலேயே நீங்க பேசஞ்சர் தானா அப்படின்னு நம்பிட்டான். அப்போ அந்த ட்ரெயின்ல வேலை பார்க்குற பொண்ணும் சாரி எங்களை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி பிளாக் டைகர் பேண்டிட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. அப்புறம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு நாங்க காம்பன்சேட் பண்ணிடுறோம் நீங்க ஒன்றும் இதை மனசுல வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இருந்தவனும் எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருவீங்க இந்த ட்ரெயின்ல இருக்க சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப மட்டமான டிஃபென்ஸ்னால செத்துருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறான். அந்த லேடியும் சாரி சார் நாங்க இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கல. அப்புறம் அங்க இருந்த வாரியர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க அதனால அவங்க ஃபேமிலிக்கு ஃபுல் காம்பன்சேஷனும் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி ஓகே நான் இப்ப ரோடு டு டெத்துக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு போறான். அப்போ அங்க இருந்தவனும் எனது நீ ரோடு டு டெத்துக்கு போறியா யாரா நீங்க சோலோவா போறான் அப்படின்ட்டு இருக்க. அப்புறம் என்னோட பேரு டேஜ் நானும் அங்கதான் போலாம் அப்படின்ட்டு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னோட பேரு ஃப்ராஸ்டர் நானும் உன்னோட பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும் நான் முதல்ல அந்த ரோடு டு டெத் வழியா டிராவல் பண்ணது 3 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் இந்த பாதி ரீஜியன்ல இருக்க ரொம்பவே பிரபலமான அட்வென்ச்சர்ஸ் மூலியமா தான் நான் போனேன். அப்படி இருந்துமே எங்க அட்வென்ச்சர்ஸ் டீம்னால அங்கிருந்த நிறைய பிரச்சனையை சமாளிக்க முடியல. ஆனா உன்னை பார்க்கும் போதும் நீ தான் இப்ப ஃபர்ஸ்ட் போற மாதிரி இருக்கு. அந்த ரோடு டு டெத் பிளேஸ்ல போய் நீ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உன்னோட மரணம் நிச்சயம். அதனால என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு கைடு உன் கூட வரதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ அந்த ரோடு டு டெத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனான்னு சொன்னல இப்ப எதுக்கு மறுபடியும் போற அங்க இருக்க எவலோட பீஸ்ட வச்சு காசு பார்க்கலானா அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும் இல்ல நாங்க ஒரு பிளான்ட்டை தேடி போறேன் இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை மறக்கவே முடியாது. அந்த இடத்துல இருக்க பீஸ்ட் அது ரொம்பவே கொடூரமான ஸ்ட்ரென்த்தோட இருக்கும் அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே நான் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்றேன். அப்புறம் நம்ம ஸ்டேஷனை ரீச் பண்ணோட்டி என்ன வந்து பாரு அப்படின்ட்டு போறான். அப்புறம் அந்த ரோடு டு டெத் பிளேஸ் ஸ்டார்ட் ஆகிற ரீஜியனை காட்டுறாங்க. அந்த டேஜும் இதுதான் பிளாக் அயன் வில்லேஜ் நாம இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போறான். அப்போ ஒருத்தன் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து டே குழந்தை நீ என்ன ரோடு டு டெத்துக்கு போக போறியா உன்னை பார்த்தா எந்த டீமோட வந்த மாதிரியும் தெரியல அதனால நீ எனக்கு ஏதாவது வேல்யூபிளான ஐட்டம் கொடுத்த அப்படின்னா நான் உன்னை சேஃபா கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே முட்டாள் நீ என்கிட்ட இருந்து ஆட்டை போட தான் வந்திருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது சரி ஓகே இது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டிய நேரம் மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ ஒரு பீஸ்ட் வந்து இவ்வளவு நேரம் மாசா பேசிட்டு இருந்தால அவனை கொத்தா தூக்கிட்டு போயிருச்சு. அங்க இருக்கவனுங்களும் டே செகண்ட் ஆர்டர் எவளோட பீஸ்ட் வந்துருச்சுடா
எல்லாம் இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம டேஜும் சண்டைக்கு ரெடியா வரான். ஹீரோவும் என்னடா இவ்வளவு நேரம் என்கிட்ட நல்லா பேசி இருந்துட்டு இப்ப அநியாயமா போய் சேர்ந்துட்ட, சரி ஓகே உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, அப்புறம் இந்த பீஸ்டே இங்க என்ன பாக்குற, அப்படியே ஓடி போயிரு அப்படிங்கிறான். அந்த பீஸ்டும் அப்போதான் நம்ம ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இந்த முட்டாள் பீஸ்டே நான் வீக்குன்னு நினைச்சிருச்சு, என்னோட உண்மையான பவரை பார்க்கட்டும் அப்படின்ட்டு ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு வந்த பீஸ்டோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு. அந்த பீஸ்டும் பறந்து போய் விழுந்து மட்டையாயிருச்சு. அந்த டேஜும் இதை எப்படா நீ பண்ணன அப்படின்னு ஷாக் ஆகிட்டு, அடே ஃப்ராஸ்டர் அந்த மான்ஸ்டர் கிட்ட என்னடா பண்ற, சீக்கிரம் வா இங்க இருந்து போயிடலாம், இந்த வில்லேஜ் நமக்கு சேஃப் இல்ல, இந்த இடத்துல பீப்புள்ஸும் நமக்கு த்ரெட்டா வருவானுங்க, இந்த மான்ஸ்டரும் நமக்கு ஆபத்தா வரும், அதனால சீக்கிரமா வாடா அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் இந்த இடத்துல எவலோடு பீஸ்ட் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு அந்த டேஜ் கிட்ட, சரி இந்த இடத்துல தான் எவலோடு பீஸ்ட் இருக்குன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் இந்த மக்கள்லாம் எங்கேயும் போகாம இங்கேயே இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். அந்த டேஜும் அது எனக்கும் தெரியாது அப்படின்ட்டு நாம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு டீம் இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு, என்னது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு ஆராய்ச்சியில் இருக்க ஒரு பையன் இந்த செகண்ட் ஆர்டர் எவலோட பீஸ்ட இந்த மாதிரி அசால்ட்டா கொன்னுட்டான், அப்புறம் இவன் அந்த ரோடு டு டெத் வழியா சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன். வருஷம் வருஷம் அந்த இன்ஸ்டியூட்ல சேர்றதுக்கு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ரோடு டு டெத் வழியே போவாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பையன் மாதிரி ஒருத்தனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு அங்க ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க ஒரு பெருசும் என்னால சுத்தமா புரிஞ்சிக்க முடியல, எதுக்காக இந்த யங்கர் ஜெனரேஷன் அவங்க சாவ நோக்கி இவ்வளவு சீக்கிரம் போறாங்க, சரி ஓகே போற எல்லாரும் முட்டா பசங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க ஒரு மொட்டையும், யோ பெருசே எங்களை பார்த்தா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதா, அப்புறம் இங்க நிறைய எவலோடு பீஸ்ட் இருக்கு, வயசான காலத்துல இங்க என்ன நீ பண்ற அப்படின்னு கேக்குறான். அந்த பெருசும், எனது எவலோடு பீஸ்டா, நான்லாம் அதுக்கு பயப்பட்ட காலம் எப்பவோ முடிஞ்சு போச்சு, அப்புறம் என் கையால எத்தனை பீஸ்ட் செத்துச்சுனே தெரியல, உங்களை பார்க்கும் போது தாண்டா பாவமா இருக்கு அப்படின்னு மாசா பீடி குடிச்சிட்டு இருக்காரு. அந்த மொட்டையும், யோ பெருசே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு அவரு அட்டாக் பண்ண போறான். அப்போ அந்த டேஜ் நம்ம ஹீரோ கிட்ட, அந்த முட்டா பசங்க ஒரு வயசானவனை கூட பார்க்காம இந்த மாதிரி அடிக்கிறானுங்க, அவனுங்க கிட்ட இருந்து நாம கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் அந்த பெரியவர் 4th ஆர்டர் வாரியர் இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஏரியாவில் இவரை மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்க, சரி ஓகே இது அவரோட பிளேஸா கூட இருக்கலாம், இவரு சின்ன வயசுல இருந்தே அந்த எவலோடு பீஸ்ட் கூட சண்டை போட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு கூட இருக்கலாம் அப்படின்ட்டு, சரி நாம கொஞ்சம் விளையாடுவோமா அப்படிங்கிறான். அந்த பெருசும் கீழே விழுந்த பீடி எடுக்க போயிட்டு பொழைக்க தெரியாத பசங்களா இருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த மொட்டையும், பெருசே நீ எவ்வளவு சொல்லி திருந்த மாட்டியா, உனக்கு ஒரு பாடம் சொன்னதான் திருந்துவியா அப்படின்னு மறுபடியும் அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த மொட்டையை எட்டி உதச்சிட்டு, டே உங்க வீட்டுல பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலையான்னு கேக்குறான். அந்த மொட்டையும், டே குழந்தை இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும், டே மொட்டை நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்னு நீயும் உன்னோட ஆளுங்களும் இங்க இருந்து ஓடி போயிடுறது, அப்படி இல்லனா ரெண்டாவது நானே உங்களை அடிச்சு துரத்துறது, எது உங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு கேக்குறான். அவனுங்களும் டென்ஷன் ஆயிட்டு, டே பொடி பையிலே எங்களை மறந்துடாத, நாங்க உனக்கு கண்டிப்பா ரிவெஞ்ச் கொடுப்போம் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டானுங்க. அப்புறம் ஹீரோவும் அந்த பெருசுகிட்ட போயிட்டு, சார் நீங்க ஆல்ரைட்டா அப்படின்னு கேக்குறான். அவரும், நான் நல்லா இருக்கேன், அப்புறம் உன்னோட ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் பா தம்பி அப்படிங்கிறாரு. அப்ப ஹீரோவும், பரவாயில்ல சார் அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போறான். அவரும், டே தம்பி ஒரு நிமிஷம் இல்ல, இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேத்துக்கு மேனர்ஸ்னா என்னன்னே தெரியல, உன்ன மாதிரி ஒருத்தனை பார்ப்பேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அப்புறம் இந்த ஜேர்னில நீ கண்டிப்பா சேஃபா சர்வே ஆகி இருக்கணும், நீ இன்னும் கரெக்டா 500 மீட்டர் போன அப்படின்னா அந்த ரோடு டு டெத்துக்கு போயிடலாம், அப்புறம் இதை மறந்துடாத அங்க நிறையவே ஆபத்தான இன்செக்ட்ஸும் மான்ஸ்டர்ஸும் இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும், பெருசே உங்க டிப்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்போ அந்த டேஜும், டே ஃப்ராஸ்டர் நீ இப்ப பண்ணி அது கரெக்டா, போயும் அந்த பெருசை காப்பாத்துறதுக்காக அந்த வாரியர்ஸ் கூட சண்டை போட்டுட்ட, இது எங்க போய் முடிய போதோ தெரியல அப்படிங்கிறான். ஒரு எவலோடு பீஸ்ட காட்டுறாங்க. அந்த மொட்டையோட கும்பலும், டே இது ஸ்வாம்ப் ஆஃப் பிளாக் லூக்கஸ்டர், அப்புறம் இது செகண்ட் ஆர்டர் எவலோடு பீஸ்டா, சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்னு ஓடுறானுங்க. அவங்க டீம்ல ஒருத்தன் மாட்டிட்டான். அப்ப அந்த எவலோடு பீஸ்ட் எல்லாம் வந்து அவனோட சதையை அப்படியே பிச்சு எடுத்துட்டு போயிருச்சு, பார்த்தா வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் இருக்குது. இதை பார்த்தா அந்த டீம்ல இருந்த இன்னொருத்தனும் கதறிக்கிட்டு ஓடுறான். பார்த்தா அவனும் கடைசியா மாட்டிக்கிட்டு என்னை யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். அப்ப நம்ம டேஜும், டே ஃப்ராஸ்டர் இது ரொம்ப மோசம், ஆரம்பமே இவ்வளவு அமர்க்கலமா இருக்கு, நாம மட்டும் அந்த பெருசோட பேச்சை கேட்கல இந்நேரம் நம்மளோட நிலைமையும் அப்படிதாண்டா இருந்திருக்கோம் அப்படிங்கிறான். ஹீரோவும், அதுக்கு தாண்டா பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, நெவர் ஜட்ஜ் புக் பை எஸ் கவர் அப்படின்னு, சரிவா நம்ம முன்னேறி போலாம் அப்படின்ட்டு நம்மள சுத்தி இருக்க ராக்ஸ்னால நம்மளால கரெக்டான வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம டேஜும், டே
ஃப்ராஸ்டர் கவலைப்படாத, என்னால இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிராவலர்ஸ் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பத்தி பேசிட்டு இருந்துப்பால, அந்த பொண்ணும் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கதறிக்கிட்டே தப்பிச்சு ஓடியான்ட்டு, டேய் நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்றீங்க, அந்த கில்லர் பக்ஸ் அதுகிட்ட இருந்து நீங்க எப்படிடா தப்பிச்சீங்க, அப்புறம் அது இங்க இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, எங்க கிட்ட ஏன்டா சொல்லல அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் எனது உங்ககிட்ட சொல்லலையா, அது ஒன்றும் என்னோட வேலை இல்லையே அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் டே முட்டாளே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. தேஜும் டே வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் சரி நாம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டானுங்க. அப்ப அந்த பொண்ணு அவன் டீம்மேட்டு கிட்ட டே நாம இந்த பசங்களை ஃபாலோ பண்ணி போலாம், அதுதான் நமக்கு சேஃப் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ கல்லுக்குள்ளெல்லாம் பூந்து வந்துட்டு டே அந்த பெருசு நமக்கு இவ்வளவு பெரிய நன்மை பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவரு மட்டும் இல்லைன்னா நம்ம இந்நேரம் எப்பவோ செத்துருப்போம் அப்படிங்கிறான். அப்போ அந்த டேஜும் டே ஃப்ராஸ்டர் இதை சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் இனிமே தான்டா உண்மையான சவாலே ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறான். ஹீரோவும் இப்ப நீ என்னடா சொல்ற, அந்த காட்டை பத்தியா சொல்ற அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த டேஜும் ஆமா அதுதான் அஷூர் ஃபாரஸ்டோட பவுண்டரி, அது மட்டும் இல்லாம ரொம்பவே டென்ஸான ப்ளூ டெய்னடு அப்படிங்கிற ஒரு பயோமி இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லா இருக்கு, அதனால இந்த இடத்துல நிறைய எவால்வ்டு பீஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது இவனுங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்களா அப்படின்னு அவனோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அங்க என்ன நடக்குது அப்படின்னு இங்க இருந்தே பாக்குறான். பார்த்தா அந்த கில்லர் பக்ஸ் அவனுங்களை துரத்திட்டு இது வரைக்கும் வந்துருச்சு. அந்த டேஜும் என்னது அந்த கில்லர் பக்ஸ் இங்க வந்துருச்சா, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பலாம்டா ஃப்ராஸ்டர் அப்படின்னு கதறான். அப்ப ஹீரோவும் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணோட டீமும் டே இது பிளாக் லூகஸ்டர்ரா, சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடியாரானுங்க மொத்த டீமும். ஹீரோவும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடாம அந்த பீஸ்டுக்கு நேரா ஓடிக்கிட்டு இந்த வாரியர்ஸ் எல்லாம் இன்னுமே குழந்தை பசங்களா இருக்கானுங்க, அங்க என்னதான் நிறைய பீஸ்ட் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவனோட ஸ்பியரை எடுத்துக்கிட்டு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். அதுல ஒரு சில பக்ஸ் செத்து போச்சு. ஹீரோவும் இன்னும் அதிகமா இருக்கா, சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு மறுபடியும் அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அங்க வந்து அந்த பக்ஸ் எல்லாம் அசால்ட்டா பொசுக்கி போட்டான். இதுல அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் அட என்கிட்ட ஆல்ரெடி 100 அல்ட்ரா கிறிஸ்டல் வந்துருச்சா, அதுக்குள்ளேயே நான் 100 பக்ஸை தோக்கடிச்சிட்டேன், இது என்னதான் ஒன்னா சேர்ந்து கூட்டமா வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் இதுதான் இருக்கிறதுலயே வீக்கான மான்ஸ்டர், இது என்னடா இவ்வளவு ஈஸியா இருக்கு, அப்படின்னா நான் எப்பவோ இங்க வந்து பணக்காரனா இருப்பேனே அப்படிங்கிறான். இதை பார்த்த மொத்த பேரும் ஆமா இப்ப இங்க என்னடா நடந்துச்சு, அவன் இந்த பக்ஸ் எல்லாத்தையும் கொன்னுட்டானா அப்படின்னு மிரண்டு போய் நின்னுட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த டேஜும் இது ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு, ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் இங்க வந்த எல்லா கில்லர் பக்ஸையும் எலிமினேட் பண்ணிட்டான், இப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன செடியா இருக்க இவன் வருங்காலத்துல பெரிய மரமா மாறி யாராலையும் அசைக்க முடியாத உயரத்துக்கு போக போறான், இது என் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படிங்கிறான். ஹீரோவும் வாங்கடா முன்னேறி போலாம், இன்னும் நிறைய நமக்கு தெரியாத கிரியேச்சர்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கூப்பிடுறான். அப்புறம் நம்ம டீம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு ஹீரோவும் இதுதான் அந்த மிஸ்டீரியஸ் அஷூர் ஃபாரஸ்டா, அப்புறம் நான் அந்த வாரியர் ஃபெடரேஷன் வெப்சைட்ல செக் பண்ணும்போது இந்த இடத்துல நிறைய பீஸ்ட் இருக்கு அப்படின்னு போட்டுருந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ டேஜும் இது அஷூர் ஃபாரஸ்டோட ஸ்டார்டிங் தான், அதுக்கு நம்ம பிளாக் சால்ட் லேக்கை தாண்டி ஆகணும், அப்புறம் நீ சொன்னது உண்மைதான், இந்த இடத்துல நிறைய எவால்வ்டு பீஸ்ட் இருக்கு, அது எப்போ வந்து நம்மள அட்டாக் பண்ணும் அப்படின்னே தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்ட்ரீம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் அவன் போன்ல வாரியர் ஃபெடரேஷன் வெப்சைட்டை லாகின் பண்ணிட்டு என்னங்கடா இந்த அஷூர் ஃபாரஸ்டோட மண்ணை கலெக்ட் பண்ணிட்டு போனா 1,00,000 ஃபெடரேஷன் காயின், அப்புறம் ப்ளூ ஸ்னேக்கோட தோலை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா 1.2 மில்லியனு, அப்புறம் இந்த சால்ட் கிறிஸ்டல்ல கொண்டு போனோம்னா ஒவ்வொன்றும் 50 மில்லியனு, என்னங்கடா இந்த கிறிஸ்டல் இவ்வளவு ஒர்த்தா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த டேஜும் என்னது சால்ட் கிறிஸ்டலா, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அது அந்த பிளாக் சால்ட் லேக்கோட டீப்பர் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் அந்த கிறிஸ்டல் எதுக்கு அவ்வளவு வேல்யூபிளா இருக்கு அப்படின்னா அது கிரியேட் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் உனக்கு அந்த பிளாக் சால்ட் லேக்கை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னா அந்த லொகேஷனும் தெரியும் தானே, இது நம்ம மிஷன்ல வந்த ஒரு லக்கான பார்ட் தான், இதனால நம்ம இன்னும் ரிச் ஆக போறோம் அப்படின்ட்டு நம்மள யாரும் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இங்க ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க கேர்ஃபுல்லா இருடா, அப்புறம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அந்த எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நீ இங்க தான் இருக்க, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மரத்து மேல வேக வேகமா ஏறி போய் வணக்கண்டா தம்பி எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறான். அந்த ஸ்னைப்பரும் எப்படா என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோ நீ யாரா, எங்களை எதுக்குடா அட்டாக் பண்ணான்னு கேட்பான்னு பார்த்தா வந்த வேகத்துக்கு அவனோட கதையை முடிச்சுட்டு இங்க நீ மட்டும் என்னடா பண்ற, தனியாவா எங்களை அட்டாக் பண்ண வந்த, சரி நான் உன்னை எதுக்கு இவ்வளவு அவசரமா
கொன்னேன் அப்படின்னா எனக்கு அர்ஜென்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம டேஜை யாரோ அட்டாக் பண்றாங்க. அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு, இல்ல இங்க இன்னும் நிறைய வாரியர்ஸ் இருக்காங்க, இல்ல ஓடனா வேலையாவது அப்படின்னு அவனும் அங்க இருந்த வாரியர் அட்டாக் பண்ணிட்டு ஒருத்தனோட கதையவும் முடிச்சுட்டு, இல்ல இது இன்னும் முடியாது போல அப்படின்னு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்க அசால்ட்டா நடந்து வரான். இதை பார்த்து அந்த டேஜும் ஷாக் ஆயிட்டு, என்னது அந்த சின்ன பையன் அங்க இருந்த 6 வாரியர்ஸை தனியா கொண்டுட்டானா, இவனுக்கு எப்படா இவ்வளவு பவர் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும், நான் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைச்சேன், ஆனா இங்க இத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல, இவனுங்க யாரு அப்படின்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும், எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா இந்த ஃபாரஸ்ட்ல நம்மள மாதிரி டிராவல்ஸை ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு நிறைய பேண்டிட்ஸ் கும்பல் இருக்கு, என்னால கரெக்டா சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும், சரி இப்ப நம்ம எங்க போறது, இங்க சுத்தியும் மரமா இருக்கிறதுனால நம்மளால கரெக்டான வழியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும், நீ ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட தான் இது இருக்கே அப்படிங்கிறான். ஹீரோவும், என்னது காம்பஸா அப்படின்னு ஷாக் ஆகுறான். டேஜும், இது ஒன்றும் சாதாரண காம்பஸ் இல்லடா, இந்த பிளேஸ்ல பர்டிகுலரா யூஸ் பண்ணக்கூடிய காம்பஸ், இதோட தனித்துவம் என்னன்னா இது மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க இருக்கோ அந்த சைடு அட்ராக்ட் ஆகும், அப்படின்னா ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க சைடு தான் அந்த அஷூர் ஃபாரஸ்டோட டீப்பர் சைடு, அப்புறம் நம்ம இந்த சைடு தான் போகணும் அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் ஒரு இடத்துல நின்னுட்டு, இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹை ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் இருக்கு அப்படிங்கிறான். அந்த டேஜும், அதை எப்படா நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும், அது ரொம்ப சிம்பிள், இந்த ஃபாரஸ்ட்ல அடிக்கடி மழை பெய்யும், ஆனா இந்த இடம் மட்டும் ரொம்ப ட்ரைனா இருக்கு, அதை நீ கவனிச்சியா அப்படிங்கிறான். டேஜும், அட ஆமா இந்த இடம் ரொம்ப ட்ரைனா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, அது அங்கதான் இருக்கு அப்படிங்கிறான். பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கான புழு ஒன்னு இருக்கு, இது 3rd ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட், இதோட பேரு ட்ரைனோரஸ் ரெக்ஸ் லெக்ச். அந்த டேஜும், இது ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும், நான் கரெக்டா கேட்டேன்னா அது லிச்சி தானே, அப்ப இந்த புழுவங்கெல்லாம் உப்பை போட்டா ஓடி போயிருந்தானே, உங்ககிட்ட உப்பு இருக்கா அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும், டே உனக்கு கரெக்டா தெரியும் தானே, இல்ல பெரிய பிரச்சனையில கோர்த்துட்டு போயிடாத அப்படின்னு உப்பு பாட்டில கொடுக்குறான். ஹீரோவும், எனக்கு கரெக்டா தெரியும், இந்த புழு கண்டிப்பா இப்ப சாவ போகுது அப்படின்னு அந்த உப்பை கொட்டிட்டான். அது பார்த்தா அந்த உப்பு மேல பட்டதும் நம்ம டீமை துரத்துது. அவனுங்க 2 பேரும் கதறிக்கிட்டு அதை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த புழுவும் நம்ம டீம் அட்டாக் பண்ண ஒரு மரத்து மேல ஜம்ப் பண்ணனா அதோட பாய்சன் பட்டு அந்த மரமே அசால்ட்டா உடஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாம செம்ம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக் அப்படின்னு அந்த புழு அட்டாக் பண்ணிட்டான். பார்த்தா அதுவும் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல மாட்டிக்கிட்டு அந்த நெருப்புல பொசுங்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும், இது முடிஞ்சிச்சு, இந்த லிச்சி எல்லாமே ரொம்பவே ஹைட்ரேட்டடா இருக்க பார்க்கும், என்னோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட்ல இருந்து வர ஃபயர் மூலியமா அது டீஹைட்ரேட் ஆகி இந்த இடத்துல இப்ப சாக போகுது அப்படிங்கிறான். அப்போ அந்த லிச்சும் அங்கிருந்து தப்பிச்சு மண்ணுக்குள்ள குழி தோண்டிட்டு போயிருச்சு. ஹீரோவும், டே அது மண்ணுக்குள்ள போகுது, அதை புடிடா, உள்ள போயிருச்சுன்னா பெரிய பிரச்சனை போயிருந்தா அப்படின்ட்டு ஒடியாரானுங்க. டேஜும், அது ஆல்ரெடி உள்ள போயிருச்சு அப்படிங்கிறான். ஹீரோவும், இல்ல இது இன்னும் மேலதான் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஒருத்தன், இங்க பாரா இன்னொரு நியூ பிளேயர் இருக்கான் அப்படின்ட்டு வரான். ஹீரோவும், நீ யாரா அப்படின்னு ஷாக்காய் திரும்பி பார்த்தா ஃபைட்டர் அப்படிங்கிற 3rd ஆர்டர் வாரியர் வரான். அந்த டேஜும், இவன் ஹண்டரா இல்ல வாரியரா தெரியலையே அப்படின்ட்டு, டே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். அந்த சைக்கோவும், டே உனக்கு குழப்பமே வேண்டாம், நான் ஹண்டர் தான், எனக்கு என்ன வேணும்னு தெரியும், உங்க 2 பேத்துக்கு அதையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு போக போறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும், டே தம்பி ஒரு டிஸ்க்ளைம்பர், நீ மட்டும் இப்ப எங்களை அட்டாக் பண்ண வந்த அப்படின்னா உன்னோட காலு கண்டிப்பா போயிடும், அப்புறமேட்டுக்கு ஏன்டா என்ன வான் பண்ணல அப்படின்னு கேட்க கூடாது அப்படிங்கிறான். அந்த ஹண்டரும், டே குழந்தை பரவாயில்ல, உங்ககிட்ட நிறைய தைரியம் இருக்கு, இத்தனை வருஷமா நான் ஹண்டரா இருந்திருக்கேன், என்ன பார்த்து யாருமே இந்த மாதிரி மிரட்டினது இல்ல, உன்னோட தைரியத்தை பாராட்டுறா தம்பி அப்படின்ட்டு நடந்து வரான். அப்ப அந்த புழுவை அவனோட காலை பிடிச்சிருச்சு. அவனும், இல்ல இது ரைனோரஸ் ரெக்ஸ் லிச்சா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, செத்து போ மான்சரே அப்படின்னு அதை அட்டாக் பண்றான். பார்த்தா அதோட பாய்சனை அந்த ஹண்டரோட காலில் இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. ஹீரோவும், இது முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். பார்த்தா அந்த ஹண்டர் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணதுல அது பீஸ் பீஸா மாறி அங்க நிறைய, அதாவது லட்சக்கணக்கில் அங்க இருக்கு. ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, இந்த பேபிஸ்லாம் எங்க இருந்துடா வருது, என்னங்கடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வைக்கிறீங்களே அப்படின்னு ஷாக் ஆகுறான். கைஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி கைஸ். அப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.